எனர்ஜெட்டிக்கான ஒரு சூப்பரான பர்சனை தான் நான் வெல்கம் பண்ண போகிறேன். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க. அவங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஒரு மேரேஜுக்கு அப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்டில் கல்லுப்பட்டிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் இருந்து தான் இந்த ஒரு பிஸ்னஸையுமே எடுத்து சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் அவங்களோட ப்ரொஃபஷனலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. பொதுவாக அவங்கள பார்த்தோம்னா மருத்துவத்துறை சார்ந்த நபர்னு கூட சொல்லலாம். அவங்க ஒரு டைட்டீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில் ஒரு 10 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 20,000 ரூபா சம்பளத்துக்கு டெய்லி ஒர்க் போயிட்டு நபர்னு கூட சொல்லலாம். அது மட்டுமே அந்த ஒரு சேலரி அவங்களோட முழுமையாக அவங்களுக்கு கிடச்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தினால ஆரம்ப காலகட்டத்தில் பார்ட் டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆக்சிஸையுமே எடுத்து சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி 1.5 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பின் மூலயமா 1.25 லட்சத்துக்கு மேலே இன்கம் ஏர்னராகவும் ஆயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இது மட்டும்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்களோட ஹோம் நீட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வெள்ளி பிரேஸ்லெட்டாக இருக்கும், அதையுமே பரிசாக கொடுத்த நம்மளோட இன்கம் மூலயமா பரிசாக கொடுத்த நபர்னையும் சொல்லலாம். அதையுமே தாண்டி அவங்கள நம்பி வந்த ஒவ்வொரு நபரையுமே இன்கம் ஏர்னராகவும் நிறைய அச்சீவராகவும் உருவாக்கிய நபர்னே சொல்லலாம். எனக்குமே இந்த ஒரு பிஸ்னஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கிற நபர்னு கூட சொல்லலாம். அவங்கள வெல்கம் பண்ணுறதில் நான் ரொம்பவுமே ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் செந்தில் கவிதா மேம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. வார்ம் வெல்கம் மேம். செக்ஷன் யூஸ் மேம். லீடர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இல்லாமா? Warm welcome, Sendil Kavita ma'am. Warm welcome, ma'am. Warm welcome, warm welcome, ma'am. Warm welcome, ma'am. Happy evening, happy evening to all. Warm welcome, ma'am. 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 Welcome, ma'am. Welcome, Kavita ma'am. Welcome, ma'am. Warm welcome. Warm welcome, ma'am. Warm welcome, ma'am. Thank you so much, leaders. Abusindis ma'am, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா ma'am? Yes ma'am. Thank you ma'am. Warm welcome ma'am. Section use ma'am. Thank you ma'am. So சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹோஸ்டிங் மேம். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி சூப்பரா ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். ஸோ என்னோட வாய்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே ஓகே. குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னைக்கு இந்த சக்சஸ் ஷேரிங் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஆல் சிடிஸ் அண்ட் இடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கும் முன்னாடி இப்படி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஸோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அப்ளைனர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ அம்பிகா மேம்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சாட்டர்டே ஆனா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஷேரிங். அப்படி இந்த ஒரு ஆக்சஸ் வருமான வாய்ப்பு என்னுடைய லைஃப்ல என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஒரு சின்ன ஒரு பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 கூட ரீச் ஆகல. இருக்க வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் கம்மியாகிட்டே போகுது. இன்னைக்கான டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பெஷலான டே. கோகுலாஷ்டமி இல்லைன்னு சொல்லல. நம்மளுடைய ஆதிமுருகன் சிடி சார் சொல்ற மாதிரிதான் எல்லா விசேஷ நாட்கள் என்ன இருந்தாலும் காரணம் சொல்லாம விஷயங்கள் பண்றவங்களுக்கு தான் காரியம் சாதிப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஒரு 7:30 முடிச்சுட்டு செஷனுக்கு நம்ம ரெடி ஆகி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகே சூப்பர். ஸோ வராத நபர்களுக்காக வந்த நபர்களை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அப்பையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல விஷயம்.
இன்னைக்கான செஷனுக்குள்ளயுமே நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அபு சிந்தஸ் மேம், நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். விசிபிள் ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க மேம். எஸ் மேம், ஷேர் பண்ணுங்க மேம். கிளியரா இருக்கா மேம்? தெரியுதுங்களா? எஸ் மேம், கிளியர் மேம், கிளியர் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஈவினிங் அண்ட் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல். ஸோ மேம் சொன்ன மாதிரி என்னுடைய நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிதா. ஸோ நான் நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். அதுக்கும் முன்னாடி ஒரு பிரைம் மெம்பர் அப்படின்னு சொல்றதுல உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாவும் ப்ரௌடாவும் ஃபீல் பண்றேன். ஸோ மேம் சொன்ன மாதிரி நான் முழுக்க முழுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையை சார்ந்த நபர், சென்னையிலே வளர்ந்த நபர் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டோம். ஸோ இந்த இமேஜ்ல தெரியுது இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் இதை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆக்சுவல் நேட்டிவ் அதுதான். நான் அங்கதான் பிறந்து +2 வரைக்குமே நான் படிச்சு வளர்ந்தேன். நினைத்தாலே முக்தி தரும் தலம்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலை. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சக்சஸ் ஷேரிங் அன்னைக்கு எனக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த கோவில் நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் போட்டோவா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வச்சிருந்தேன். சோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த +2 வரைக்கும் என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோவில்ல இருக்கிற 8 கோபுரம் அண்ட் அம்மா, ஸ்கூல், இதை விட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த போட்டோல இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தம்பி. இது வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த போட்டோ. பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் தம்பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுத்துட்டு கிடையாது. பயங்கர அந்த ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப பாசமான ஒரு தம்பி. அவன் தம்பி கிடையாது, எனக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவனுடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே நான் என்னுடைய பேரை எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா கவிதா, என் பேருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பேர் செந்தில்குமார் அண்ட் எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், நான் என்ன படிச்சிருக்கனோ அதை எழுதுவேன். என் பேருக்கு பின்னாடி இருக்க என் ஹஸ்பண்ட் நேமா இருக்கட்டும், என் டிகிரியா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி கொடுத்த ஒரு வாழ்க்கை தான். நான் படிக்கணும், நான் நல்லபடியா இருக்கணுங்கிறதுனால அவனுடைய படிப்பை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு 10வது முடிச்ச கையோட வேலைக்கு போய் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. சோ அப்படின்னும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு அப்பா தான். உண்மையிலேயே என் தம்பி நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே பாசத்தை வெளிப்படுத்திட்டது கிடையாது. அக்கா எப்படினாலும் அதை பாத்துக்கும், எப்படினாலும் அது பொழைச்சுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அதே மாதிரி என் தம்பி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ரெகுலரா போன் கால் கூட வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த போட்டோஸ் பார்க்கும்போது நான் உண்மையிலேயே அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் என்ன போட்டோ போடலான்னு தேடும் போது என் தம்பி கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தேடும் போதுதான் நான் போட்டோவே எடுக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கதான் என்னுடைய அம்மா. ஆஹ் +2 வரைக்கும் திருவண்ணாமலையில படிச்சோம். எப்படி படிக்க வச்சாங்க அப்படின்னா அம்மாவுக்கு பெருசா படிப்பறிவு கிடையாது. அவங்க மேல நிறைய வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம், நெகட்டிவ் மீன்ஸ் நிறைய கோவப்படுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா சின்ன சின்ன இம்பாக்ட் இருக்கு. நிறைய கோவப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. நான் கோவப்பட்டதை கோவப்படலைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் முழு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எங்க அம்மாவுக்கு ஒரு 26 வயசு ஆகும்போதே கணவர் தவறிட்டாங்க. கையில 2 குழந்தைங்க, நானும் என் தம்பியும் இருக்கோம். ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சொந்த அத்தை பையன். குடிச்சே இறந்து போயிட்டாங்க. பட் சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. என் அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர். 2 அண்ணா, 2 தம்பி. எங்க அம்மா கூட பிறந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர். சோ சாரி 5 பேர். 3 தங்கச்சி, ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சின்னு. யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கேம்மா, நான் பாத்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு யாருமே வந்து பாத்தீங்கன்னா வரல. எங்க வந்து கிட்ட நெருங்கி வந்து பேசினா இது பண்ணா கூட பொறுப்புகள் தான் தலையில வந்துருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக ஆஹ் என்ன சொல்றது, எல்லாருமே மேலோட்டமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அம்மா வீட்டை விட்டு வெளில போனதே கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி கட்டிட வேலை அண்ட் கல்யாண மண்டபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு சமையல் வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை அப்படின்னு ஒரு நாளைக்குள்ள எத்தனை வேலைகள் செய்ய முடியுமோ
அத்தனை வேலைகளையும் செஞ்சுதான் எங்க 2 பேரையும் ஆளாக்குனாங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம 2 குழந்தைங்களை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நான் இன்ச் பை இன்ச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்ந்த ஒரு நபர்னு சொல்லலாம். அபுசிந்தஸ் மேம், என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் மேம், கிளியர் மேம். ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ நிறைய இடங்கள்ல நான் எங்க அம்மா மாதிரி போல்டா இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ இதனால அவங்களுக்கு வருத்தப்படுவாங்களோ அப்படிலாம் நான் யோசிப்பேன். பட் ஆனா எங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பர்சன்னு சொல்லலாம். அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க நினைச்சிருந்தா என்னை வீட்டு வேலை செய்ய வச்சிருக்கலாம். அவங்க வீட்டு வேலை செஞ்ச இடத்துல என்னை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு கேட்டாங்க அவங்க சொந்தக்காரங்க. நீங்க கொடுங்க, நாங்க வீட்டு வேலை செஞ்சு படிக்க வச்சு அந்த பிள்ளைய நாங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிலாம் கேட்டாங்க. எங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி என் பிள்ளைய நான் ராணி மாதிரி தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெருமைக்காக சொல்லல. நான் நிறைய சாப்பாடு இல்லாம பட்னியா கூட இருந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். பட் ஆனா ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயும் சாப்பாடுக்காக எங்க அம்மா எங்களை கையேந்த விட்டது இல்ல. வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க உடுத்தின உடைய வந்து பாத்தீங்கன்னா வாங்கி போடுறதுக்கு அனுமதிச்சது இல்ல. வருஷத்துக்கு 4 ட்ரெஸ் அப்படின்னாலும் அந்த 4 ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் எங்க அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சுதான் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸா இருந்தா கூட எங்க அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணுக்கு நீ எதுக்கு பழைய துணி கொடுக்குற அப்படிம்பாங்க. உண்மையிலேயே என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ராணி மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. மதியத்துல வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க குடுக்குற சாப்பாடை கொண்டு வந்து கூடையில வச்சு நடந்தே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்துட்டு போவாங்க. சோ அம்மா கிட்ட வந்து நான் இவ்வளவு விஷயங்கள் இங்க பேசுறேன். பட் ஆனா நேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னைக்குமே ஷேர் பண்ணது இல்ல. ஆனா எங்க அம்மாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து நான் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் நான் பொறுப்பா படிச்சேன். ஏன் அப்படின்னா ஆஹ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ படிக்க போறியா, உனக்கு படிப்பு வருமா அப்படிங்கறதையும் தாண்டி உன்னை யார் படிக்க வைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமான பேச்சுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இருந்துச்சு. அந்த ஒரு வெறிக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சேன். +2 முடிச்சுட்டு என்னடா பண்ண போறோம், கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து பைசா கட்டிலாம் படிக்க வைக்க முடியாது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஆர்ட்ஸ் காலேஜ் தான் நம்ம சேரணும். அது செஞ்சுட்டு ஏதாவது பண்ணணும், எங்கேயாவது வேலைக்கு போய் அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது ஆஹ் கடவுள் எல்லா நேரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கைவிட மாட்டாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மனித ரூபத்துல வந்த கடவுள் பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா பையன், அண்ணா, அம்மா அப்பாவுடைய அண்ணா பையா. அவங்க வந்து சென்னை கூட்டிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய ஒட்டுமொத்த அப்பா சர்க்கிள்ல இருக்க ஃபேமிலிஸ் எல்லாருமே சென்னையில செட்டில் ஆனவங்க தான். எல்லாருக்கும் அங்க வீடு எல்லாமே இருக்கு. பட் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புகளை ஏத்துக்க வரல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் +2 முடிச்சப்போ அவர் பெருசா படிக்கல. பட் வியாபாரம் பண்ணி ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க சென்னையில. அதனால என்னை கூட்டிட்டு போயிட்டு படிக்க வச்சாங்க. பிஎஸ்சி படிக்க வைக்கும் போதே சொன்னாங்க, நான் பிஎஸ்சி மட்டும்தாம்மா படிக்க வைப்பேன். மேற்படிப்போ வேலை பார்க்கறதோ உன்னுடைய தனித்திறமை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் இண்டிவிஜுவலா ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா இருந்த நபர்னு சொல்லலாம். சோ அவங்களுடைய போட்டோ எனக்கு கிடைக்கல. ஏன்னா நிறைய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆனதுனால ஓல்டு போட்டோஸ் நிறைய போட்டோஸ் இல்ல. அதனால நான் ஷேர் பண்ணல. சோ எங்க அண்ணாவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் மனசார தேங்க் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய காலேஜ் போட்டோஸ். என்ன அப்படின்னா நான் படிச்சது வந்து சென்னையிலே இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். நான் கிராமப்புறங்கள்ல 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு நபர். அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆங்கிலோ இந்தியன் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க தான் இருக்காங்க. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயண்டா வரல. ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதேன். எனக்கு தெரியாம இங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போயிடுறேன், என்னை எங்க ஊருக்கே அணைச்சு வச்சிருங்கன்னு சொல்லி நான் அழுதேன். அப்ப எங்க அண்ணா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. உனக்கு நல்லா படிப்பு வருதுன்னு இந்த வாய்ப்பு கடவுள் உனக்கு என் மூலமா கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் மறுபடியும் காலேஜுக்கு போனேன். அப்போ இங்க கூட இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஷால் போட்டிருக்காங்க இல்லையாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரமா பிரியா. சோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி வந்து தங்கிலீஷ்ல எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. சோ அவங்க இந்த போட்டோல இருக்காங்க. அந்த பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் ஷால் போட்டிருக்காங்க. அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ஏன் அழுவுற, கிளாஸ்ல வந்து கிளாஸ் எடுக்கும் போது மேம் இங்கிலீஷ்ல தானே எடுப்பாங்க, உனக்கு தங்கிலீஷ் எழுத வரும்ல, நீ தங்கிலீஷ்ல நோட்ஸ் எடு, உனக்கு நான் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை உட்கார வச்சு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதனால டைம் விரையும். அதாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு 1 hour 2 hours எனக்கு உட்கார வச்சு பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க.
சொல்லி கொடுத்துட்டு இதுக்கான புக்கு நம்ம லைப்ரரியில இருக்கு, நீ எடுத்து படின்னு சொல்லிட்டு எனக்கு கைட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட், அதாவது சைனீஸ் ரெஸ்டாரண்ட். என்னுடைய வாழ்க்கை முறைக்கு அந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் நான் போனதில்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூட்டிட்டு போயிட்டு நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு முன்னாடி நிக்கிற இந்த ஃப்ரெண்டோடைய பர்த்டே, இந்த கிரீன் ஷால் அவங்களுடைய பர்த்டே, என்னை கம்பல் பண்ணி எங்க அண்ணாட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல எப்படி சாப்பிடணும், நம்ம எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புலும் அது சம்பந்தமா தான் வந்துச்சு. நம்ம அந்த வருது இல்லையா, அதுல படிச்சோம் இல்லையா, அதுதான் இது நம்ம படிச்சோம்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. உணவோடு சேர்ந்து ஒரு எஜுகேஷனுமே நாங்க எடுத்துக்கிட்டேன். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸால நான் லைஃப்ல நிறைய வந்து உயர்ந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணும்போது எடுத்த ஒரு போட்டோ. ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் ஆட்டோல போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேமிலில எங்க அண்ணாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ என்னுடைய ஒட்டுமொத்த ஒரு கிராமிய லுக் இப்படிதான் நான் இருந்தேன். அந்த 3 இயர்ஸ் முடிச்சு வெளியில வர வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன். இதுக்காக என்னுடைய மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணா கிட்ட ரொம்பவே பாராட்டினாங்க. நிறைய பொண்ணுங்க வில்லேஜ்ல இருந்து வருவாங்கப்பா, இங்க வந்து கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு தவறான பாதையில போறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்துறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. உன் தங்கச்சி மட்டும்தான் உள்ள வரும்போது எப்படி இருந்தாங்களோ 3 வருஷம் முடிச்சு போகும்போது அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்காது, நீ பெருமைக்காக தான் படிக்கணும்னு நினைக்கிற, உன் பேருக்கு பின்னாடி டிகிரி போடதான் படிக்கிறேன்னு நினைக்கிற சொன்ன என் சொந்தக்காரங்க முன்னாடி வித்தவுட் அரியரே இல்லாம இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பிள்ளைங்க, நான் முன்னாடி போட்டோஸ்ல காமிச்சேன் இல்லையா, இவங்க எல்லாருமே அரியர் வச்சாங்க. ஆனா எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆகாம நான் வந்து பாஸ் பண்ணேன். இது உண்மையிலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன் அப்படின்னா அந்த அந்த நியூஸ் சேனல்ல, இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ல நியூஸ் வாசிக்கிற மாதிரி கட கட கடன்னு எங்க டீச்சர்ஸ் எல்லாருமே லெசன் எடுப்பாங்க. ஏன் ஒருத்திக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நிறுத்திலாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை உனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஸ்டாஃப் ரூம்ல தனியா வந்தா சொல்லுவாங்க. இதுக்காக நான் மெனக்கெட்டு லைப்ரரி போய் டிக்ஷனரி எடுத்து வச்சு இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த ஒரு டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்கேட் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போயாச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. எம்எஸ்சி நீ ஜாயின் பண்ண, நீ ஏன் வந்து பிஎஸ்சியோட நிப்பாட்டுற, எம்எஸ்சி படிச்சாதானே உனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நீ ஒரு ஆசைப்படுற மாதிரி ஒரு டயட்ரிஷியன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நான் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்றேன். கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கல. அங்கேயும் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் படிச்ச அதே காலேஜ்ல போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன், சென்னையில. அதுவுமே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல். அங்க பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப அதிகம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஒரு டிகிரி முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜிம்ல போயிட்டு பார்ட் டைம் டயட்டீஷியனா பிளஸ் ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணி எம்எஸ்சி டிகிரியை வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய யூனிஃபார்ம் ஸ்கூல் மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4:30 வரைக்கும் காலேஜ் இருக்கும். 4:30க்கு அப்புறம் நான் 5 o'clockல இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு போகணும். இந்த எம்எஸ்சி டிகிரி படிக்கும் போதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆதி சார் வந்து பார்க்கும்போது நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆதி சார்ல ஏதோ ஒரு, நான் அவர் அளவுக்கு எல்லாம் உழைக்கல, பட் நான் எம்எஸ்சி படிக்கும் போது இந்த அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப சார் சொல்லுவாங்க எனக்கு நிறைய போன் கால்ஸ், இத்தனை மிஸ்டு கால்ஸ் இருக்கு, இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறதுக்கு டைமே இல்ல, நான் இத்தனை கால்ஸ் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த எம்எஸ்சி படிக்கும் போது நான் ஃபீல் பண்ணிருக்கேன், சே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கே, எக்ஸ்ட்ராவா நேரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி அழாத நாட்களே இல்ல. ஏன் அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 7 o'clock வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். 7 o'clock எல்லாம் போயிடணும், ஹாஸ்பிட்டல் உள்ள போயிடணும். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் அலாட் பண்ணி வார்டுக்கு போக 7:30 ஆயிடும். அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் ஹாஸ்பிட்டல் டியூட்டி பார்த்துட்டு 12:30ல இருந்து ஒரு 1:30 வரைக்கும் லஞ்ச் டைம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியரி கிளாஸஸ் நடக்கும். 4:30 மணிக்கு நான் பஸ் ஏறி அடிச்சு பிடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிகே ரோட்ல இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அந்த ஜிம் இருக்கு. அங்கதான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். 1/2 மணி நேரத்துல சத்தியமா அது சாத்தியமே கிடையாது. டெய்லி லேட்டா போவேன், டெய்லி திட்டு வாங்குவேன். பாவம் பார்த்துதான் எனக்கு அந்த வேலையை கொடுத்து வச்சிருந்தாங்க. அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு
நானும் தம்பியும் மட்டும் தான் சென்னையில ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்க அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, பிஎஸ்சிக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு. அம்மாவுக்கு வந்து என்ன கோவம்னா, கிராமப்புறங்கள்ல வளர்ந்தவங்களுக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் ஆக முடியல. இன்னொன்னு பிஎஸ்சி முடிச்சதோட போதும், நீ கல்யாணம் பண்ணிக்க, படிக்கலாம் கூடாது, இல்லையா வேலைக்கு போன்னு சொல்லி சொன்னாங்க. நான் எம்எஸ்சி படிப்பேன்னு அடம்பிடிச்சு சேர்ந்ததுனால அவங்களுக்கு கோவம். எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாம அவங்க மட்டும் மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. நம்ம பொண்ணு தனியா விட்டுட்டு போறோம், பையனை விட்டுட்டு போறோம்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. இல்ல நாங்க பாத்துப்போன்ற நம்பிக்கையில போனாங்களான்னு தெரியல. எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. அப்போ வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது, துவைக்கிறது எல்லாமே பார்க்கணும். எம்எஸ்சில ப்ராஜெக்ட் ஒர்க் குடுப்பாங்க. நெட் சென்டர்ல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால, நான் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ரூ. 1000 டியூல அப்போவே நான் சொல்றது ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி, என் ஃப்ரெண்டோடைய அண்ணா கடையில வந்து பாத்தீங்கன்னா, நான் மாசம் ரூ. 1000 குடுக்குறேன்னு சொல்லி, செகண்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்குனேன். அதோடைய ஃபோட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்ப வரைக்கும் அது வந்து ரொம்ப ஓல்டு எம்எஸ் ஆஃபீஸ் அது மாரி நெறைய சொல்றாங்க. அது ஓல்ட் ஆயிடுச்சு, அது கிடைக்காது அப்படின்னு சொன்னா கூட, நான் மொத கஷ்டப்பட்டு வாங்குன ஒரு பொருள்ன்றதுனால என்னுடைய நினைவு சின்னமா நான் வச்சிருக்கேன். சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் அத யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் அது என்னுடைய முதல் சொத்து. சோ நம்மளுடைய சாருங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வாங்குன R1 பைக் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். மொத வாங்குன என்னோட சொத்த நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். அந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி டைப்பிங் ஒர்க் வந்து நைட் வரைக்கும் ஒரு 1:00 வரைக்கும் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா எனக்கு வெளியில காசு குடுத்து பண்ற அளவுக்கு வசதி இல்ல. ப்ராஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு 2,00,000, 2,50,000 அந்த மாரிலாம் செலவு பண்ணி பண்ணாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, செலவே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐசியூல ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிற பேஷண்ட் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி நான் சூஸ் பண்ணேன். அதுல எனக்கு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, ஐசியூன்னும் போது ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நான் 3 நாள் கஷ்டப்பட்டு அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எவ்வளவு அளவு சாப்பிட்டாங்க, அதுல எவ்வளவு சத்து இருக்கு, அவங்க எவ்வளவு உடம்புல மாற்றம் வந்திருக்கு, எல்லாம் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருப்பேன். 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் இறந்துருவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேஷண்டாவது தேவை. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 350 பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசஸ் பண்ணியிருப்பேன். இதுக்காக கடுமையா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ற மாதிரி நிறைய திட்டுக்கள் வாங்கியிருக்கேன். அந்த இன்டர்ன்ஷிப் போன இடத்துலயும் சரி, பார்ட் டைம் ஒர்க் பண்ண இடத்துலயும் சரி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பார்ட் டைம் பண்ற இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணுடைய சூழ்நிலை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு வெறி கொண்டு படிச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னை ஏளனமா பேசுனாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் என்னை தலை நிமிர வச்ச ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 2011ல இருந்து 2013 தான் நான் சொல்லுவேன். இவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிஎஸ்சி எம்எஸ்சி 5 வருஷம் ஒன்னா படிச்சோம். சோ இதுதான் என்னுடைய எம்எஸ்சி ஒட்டுமொத்த கிளாஸ் ஸ்ட்ரென்த்தே. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் தான் எடுப்பாங்க. சோ இவங்க என்ன நடுவுல உட்காந்துருக்கவங்க என்னுடைய மேம். சோ இதுல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிஎஸ்சி ஒன்னா படிச்சவங்க. இதுதான் அந்த வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு நான் பெருமை சேர்த்த ஒரு மூமெண்ட். நான் பிஎஸ்சில கூட வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் ஆனேன். ஆனா எம்எஸ்சில மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் மெடல். யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்தேன். உண்மையிலேயே நானே அதை எதிர்பார்க்கல. நான் படிச்சேன், நல்லா படிக்கணும், எல்லாரை விட நல்லா படிக்கணும், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் வருவேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா பிஎஸ்சி படிக்கும் போது வாங்கின டிகிரி அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ள கூட்டிட்டு வந்தேன். நான் அவ்வளவு பெருமையா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண தருணங்கள் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சாரி கொஞ்சம் போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியல, மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் தம்பியும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ண ஒரு தருணம். இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நான் யார்கிட்ட டிகிரி வாங்கினேன், யார் கையால வாங்கினேன் அப்படின்னா, அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அமைச்சரா இருந்த நம்மளுடைய விஜயபாஸ்கர் சார் கையால தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபஷனல் மேல என்னைக்குமே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எக்ஸாம் எழுதி முடிக்கிறோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பா என்ஜாய்மெண்ட் வேணும் இல்லையா? அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மெரினா பீச் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கையிலே naikurri.com ஒரு வெப்சைட் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்காக ரெஸ்யூம் பதிஞ்சு வைக்கிற ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல பதிஞ்ச உடனே எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இதுதான் முத நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு ஆபீஸ். டிஓசி மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பே கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனி
மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்த் செக்அப் எல்லாத்தையும் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு கம்பெனி. இதுல எனக்கு முதல் சம்பளமாவே வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேலை கிடைச்சது. அப்ப ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பேன் பாருங்க. நான் வந்து 2 டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னா யாருமே நம்பல. ஸ்கூல் படிக்கிறியாம்மா, பிளஸ் டூ படிக்கிறியா அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு லீனா இருப்பேன். சாப்பிடறதுக்கு டைம் கிடையாது, செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நானே செஞ்சு கொண்டு போனா கூட அதை சாப்பிடறதுக்கான எனக்கு போதுமான என்ன சொல்றது டைமோ போதுமான மனநலமையோ எதுவுமே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எப்படின்னா வேலை பார்த்து பார்த்து பேசி பேசி டயர்டான நாட்கள்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த லேப்டாப் கடன் அடைக்கணும், ஃபீஸ் கட்டலன்னு ஒவ்வொரு தடவையும் வெளியில நிக்கணும். 34,000 ஒரு செமஸ்டருக்கு எனக்கு. இது இல்லாம எக்ஸாம் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், அது இதுன்னு நிறைய செலவுகள் இருக்கும். அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பிரின்சிபல் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில நிக்கணும். என்னைக்குமே அதை நான் கௌரவ குறைச்சலான்னு நினைக்கல. ஏன் அப்படின்னா நிஜமாலுமே என்னால முடியல. எனக்கு பண்றதுக்காக அப்பா அம்மா யாருமே கிடையாது. என்னுடைய வாடகை, சாப்பாடு செலவு எல்லாத்துக்குமே தம்பி தான் ஹெல்ப் பண்றாங்க. ஊருக்கு அம்மாவுக்கும் காசு அனுப்பணும், தம்பி தான் ஹெல்ப் பண்றாங்க. நான் வாங்குற அந்த 8,000 ரூபாயை வச்சும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா சிலிண்டர்ல இருந்து எல்லாமே நாங்க வந்து வெளியில தான் வாங்கணும் அப்படின்னும் போது அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளான், நம்மளுடைய இந்த பூஸ்ட், நிறைய பவுடர் கம்பெனிஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா கமர்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே வரும் இல்லைங்களா? அந்த 1 மந்த் ஃபுல்லா வந்துன்னா பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் கிட்ட இவங்க சார்பா டயட்டீஷியனை வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அதுக்காக இவங்க எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம். அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட குழந்தைங்களுக்கு ரெஃபர் பண்ணணுன்றதுனால இந்த கம்பெனிஸ் வந்து எங்களை மாதிரி டயட்டீஷியனை வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. நான் படுற கஷ்டத்தை பார்த்து என் கூட இருக்கிற நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா வந்து எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்தாங்க. 10 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ண சொலையா 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அந்த 10 நாளைக்கு வந்து பாத்தீங்க எப்படின்னா பார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை லீவ் போட்டு தான் போனேன். வேற வழி இல்ல. அங்கேயும் திட்டு, நிறைய திட்டினாலும் எனக்கான கடவுள் எல்லா இடங்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கொடுத்தாரு. அந்த கவுன்சிலிங் வந்து எப்படின்னா 6 மணிக்கு நான் உட்கார்றேன் அந்த பீடியாட்ரிக் கிளினிக்ல உட்கார்றேன் அப்படின்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் பீடியாட்ரிக்ல பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. 40 பேரு, 50 பேரு, ஒரு நாளைக்கு 20 பேரு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 பேராவது கண்டிப்பா வருவாங்க. கண்டினியூஸா நான் பேசிக்கிட்டே இருக்கணும். இவங்க ப்ராடக்ட பத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து சொல்லணும். குழந்தைங்க என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லணும். நம்ம மக்கள் எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கும்ல, ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸே இல்லாம ஒரு டயட்டீஷியன் கிடைக்கிறாங்க அப்படின்னும் போது கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு பெரிய ரொம்ப மோசமான ஒரு டிராபேக் என்னன்னா எனக்கு 10 நாளும் ஒரே இடத்துல டியூட்டி போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு திருவேற்காடு, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரவாயில், ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டி நகர் அப்படின்னு கிளினிக் மாறிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட 2 வீலர் கிடையாது. எனக்கு கொண்டு போய் பிக்கப் டிராப் பண்றதுக்கான ஆள் வசதிகள் எதுவுமே கிடையாது. சில சமயம்லாம் அழுகையா வரும். ஒரு தடவைலாம் திருவேற்காடுல வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப டெவலப் ஆகி இருக்கும் போதே மழை வந்துச்சுன்னா அந்த ஏரியாக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கரெக்டா அந்த கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடு பஸ் டிப்போ. அந்த டிப்போவுக்கு நெக்ஸ்ட் சந்துக்குள்ளதான் வந்து அந்த கிளினிக்கு. லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு பயங்கர இருட்டு, மழை பெய்யுது, பவர் கட்டு, அழுக வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நடந்து போறேன், அப்படியே நீ ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன். முருகா நான் உன்னை நம்பிதான் வந்தேன். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த இருட்டல அப்படி ஒரு பயத்தோட நான் போனேன். கடவுள் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தைரியத்தை கொடுத்து துணையா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. ஆனா 10 நாள் முடிஞ்சு 10,000 ரூபாய் செக்கு கையில கொடுத்து அதுல இன்னொரு பயம், இவ்வளவு உழைப்ப நான் போட்டிருக்கேன், அந்த செக் வந்து பாத்தீங்கன்னா வேலிடா, நான் காசா கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், செக்கா கொடுத்தாங்க. அந்த செக் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகலாம், என்ன பண்றது, நிறைய போலி செக் கொடுக்குற மோசடியான விஷயங்கள்ல சென்னையில் நடக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒரு அழுக. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து என்னை கைவிடல. நான் அந்த பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண உடனே எனக்கு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு இந்த கம்பெனிலேயே வேலைக்கும் சேர்ந்தாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டாஃப். டாக்டர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கூப்பிட்டுப்பாங்க, கன்சல்டன்டா கூப்பிட்டுப்பாங்க. என்ன டயட்டீஷியன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஹையர் பண்ணி பெர்மனண்டான ஒரு டயட்டீஷியன் நான் தான் அங்க இருந்தேன்.
எனக்கு அப்புறம் என்னுடைய கூட படிச்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். இந்த கேங்ல இங்க லாஸ்டா நிக்கிறாங்க இல்லையா, இவங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ். சோ என்னுடைய ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட ஸ்டேட்டஸ பாத்துட்டு நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக மல்டிபிள் ஐடி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒர்க் பண்ண வாங்க சார்னு கூப்பிட்டா மட்டும் வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்ம ஆக்சஸ் உடைய புரிதல் வரல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆள் எப்பவுமே ரொம்ப லீனா இருப்பேன். அந்த லீனா இருக்கிறதுனால ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன டயட்டீஷியனா அக்செப்ட் பண்ணிக்கல. சின்ன பொண்ணு மாதிரி இருக்க இவங்களா நீயா கவுன்சிலிங் கொடுக்க போற அப்படின்னு எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், என்னை போய் டயட்டீஷியன் நீயா டயட்டீஷியன் கேக்குறாங்களே அப்படின்றதுக்காக அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் saree கட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சுடிதார் போறதே கம்பல்சரி நான் அவாய்ட் பண்ணேன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் யூனிஃபார்மே பேண்ட் ஷர்ட் தான்றதுனால அதிகபட்சம் நம்மளோட உடை வந்து பாத்தீங்கன்னா ஜீன் டிஷர்ட் சுடிதாரா தான் இருந்துச்சு. ப்ரொஃபஷனலுக்காக வேண்டி நான் saree கட்ட ஆரம்பிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனி ஆலிசன் சொல்லிட்டு அவங்க நம்ம சென்னை இங்க ஓஎம்ஆர்லயும் இருக்காங்க. இங்க நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு பெங்களூர்ல இருக்க எங்க பிரான்ச்சுக்கும் இந்த டயட்டீஷியனே வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு ப்ரௌடான மூமெண்ட் போட்டோ தான் இது. உண்மையிலேயே நான் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த போட்டோ பார்த்தாலே தெரியும். அவ்வளவு ஒல்லி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா என்ன நானே வந்து பாத்தீங்கன்னா பெருமையா நினைச்சுக்கிட்ட ஒரு தருணம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல எடுத்த ஒரு போட்டோஸ். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓணம் செலிப்ரேஷன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிகிரி வாங்கினது. சோ எம்எஸ்சிலயுமே என் கூட படிச்ச எல்லாருமே எல்லாம் டிகிரி வாங்கல. சோ நாங்க 3 பேர் கிளாஸ்ல மொத்தம் 8 பேரு. நாங்க 3 பேர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வாங்கணும். மத்தவங்க எல்லாருமே அரியர் அப்படிங்கறதுனால அதுல இன்னும் ஒரு சில பேர் வந்து லேட்டா தான் வாங்கினாங்க. இன்னும் கூட ஒரு சில பேர் வாங்காம இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஓசில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு 2.5 வருஷத்திலேயே வந்து பாத்தீங்க சாரி 2.5 மாசத்திலேயே எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்தது. அந்த ஆஃபர் எப்படி அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் என்னுடைய உழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னுடைய கிளாஸ் மேம் அந்த போட்டோல saree கட்டி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் என்ன அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாளே, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம படிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாளேன்னு சொல்லிட்டு என் மேல எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மரியாதை, ஒரு ஒரு ஸ்பெஷல் அன்புன்னே சொல்லலாம். அவங்க வந்து பேசிக்கா ஒரு கிறிஸ்டியன். அவங்க சர்ச்சுக்கு போகும்போது அங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்ஆர்சி அதாவது நியூட்ரிஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் ஒண்ணு தொடங்குறாங்க. அதுக்கு வந்து டயட்டீஷியன்ஸ் தேவை. இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் போடுறோம். ஃபியூச்சர்ல அவங்க ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க பேசுறத கேட்ட உடனே அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி இருக்கா, நான் இன்டர்வியூக்கு வர சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு என் நம்பரை கொடுத்து அவங்க என்ன ரெஃபர் பண்ணாங்க. அப்படி கிடைச்ச வேலை தான் எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப். சோ நம்ம சென்னை எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐசிஹெச்னு ஒரு பில்டிங் இருக்கும். அதாவது பேபி ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் வார்டுல டாக்டர்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நடந்துச்சு. அங்கேயுமே கடவுள் என் மேல கொஞ்சம் கருணை காமிச்சாரு. எல்லாருக்குமே நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பைசா கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள போனாங்க. பட் என்னுடைய பேக்ரவுண்ட் எங்க மேம் சொன்னதுனாலயா இல்ல நிஜமாலுமே என்னுடைய திறமைக்கு கிடைச்ச மதிப்பான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய லாஸ்ட் செமஸ்டர் மார்க்ஸை தவிர மத்த எல்லா மார்க்ஸுமே பார்த்துட்டு ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்டன்னு சொல்லிட்டு பைசா எதுவுமே வாங்காம திருச்சிக்கு முன்னாடி இருக்க திருச்சி பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர் ஜிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. சோ எங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போதைக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கறதுனால நான் மேற்கொண்டு படிக்கணும், கவர்மெண்ட்ல வேலையில உட்காரணும் ஆசைப்பட்டதுனால இந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த டிஓசிலயுமே என் மேல இருந்த ஒரு நல்ல மரியாதைக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுமா, நீ கவர்மெண்ட்ல தானே போற போன்னு சொல்லிட்டு என்ன அந்த வேலைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. சோ அங்க எடுத்த போட்டோஸ் தான் இது. அப்போதைக்கு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேமரா செல்லாம் கிடையாது, நான் பட்டன் செல் தான் வச்சிருந்தேன். நான் முத ஜிஹெச்ல போயிட்டு சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேமரா மொபைல் வாங்கினேன். சோ அதனால பெரிய லெவல்ல போட்டோஸ் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஹெச் போயிட்டேன். ஆனா அங்க நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் இல்லைங்களா, அதாவது காலையில ஓபி பாப்பாங்க இல்லையா, அந்த ஓபில மட்டும் உட்கார வச்சிருக்காங்க. எனக்குன்னு வந்து எதுவும் டிபார்ட்மெண்ட்டோ ரூமோ எதுவுமே அலாட் ஆகல.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்காம 1 நாள் உட்காரலாம், 2 நாள் உட்காரலாம். நான் போய் 15 நாள் ஆகுது. சும்மாவே இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நான் போயிட்டு அங்க இருக்கிற இன்சார்ஜ் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்கிறேன். என்னுடைய நச்சரிப்பு தாங்காம ஒரு ஸ்டோர் ரூம் மாரி இங்க எல்லா பழைய குப்பைகளையும் போட்டு வச்சிருந்த ஒரு ரூம் தான் இது. சோ இந்த ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அங்க இருக்கிற வொர்க்கர்ஸ் அ இருப்பாங்க இல்லையா? மேல், ஃபீமேல் அவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்க அப்டின்னா, ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ரூம கிளீன் பண்ண வச்சு, எனக்கு அங்க இருக்கிற திங்ஸ வச்சே எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, தனியா ஒரு அடையாளத்த உருவாக்குனேன். இதுல என்ன ஒரு பெரிய அடையாளம், பெரிய வந்து ஏசி போட்டா இருக்கு அப்டின்னு நீங்க நெனைக்கலாம். அவ்ளோ மோசமா இருந்த ரூம இவ என்ன பண்ணிட போறா அப்படின்னு நினைச்சுதான் எனக்கு குடுத்தாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்கு ஏத்த மாதிரி என் கேபினா நான் மாத்திக்கிட்டு, என்னுடைய கை காச போட்டு அவங்களுக்கு கிளீன் பண்ணதுக்காக, ஹெல்ப் பண்ணதுக்காக நான் வந்து ஆளுக்கு ரூ. 100 குடுத்தேன். ஏன் அப்டின்னா, வெறுமனே வேல பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வில்லிங் கிடையாது. இன்னொன்னு டாக்டர்ஸ எதிர்த்து வந்து செய்றாங்க அப்டின்னும்போது, நான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட இதுவையும் கன்சர்ன் பண்ணி தான் நான் குடுத்தேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க டாக்டர்ஸுமே என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே இந்த பொண்ணு என்னமோ பண்ணணும்னு நெனைக்குது. பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்கிற விஷயங்கள் வந்து ஃபெசிலிட்டீஸ் வந்து பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் திட்டுகள் விழுந்தாலும் கொஞ்சம் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. 12 மணி வரைக்கும் ஓபில இருந்துட்டு, மீதி நேரம் 4 மணி வரைக்கும் நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் போற எல்லா இடங்கள்லயும் எனக்கான தனித்துவமான அடையாளத்த உருவாக்கிட்டு தான் வந்தேன். இந்த டிஓசிலயும் சரி, ஃபர்ஸ்ட் டயட்டீஷியன் நான் தான். இங்க எந்த ஒரு டயட் சார்ட்டுமே கிடையாது. நான் கிரியேட் பண்ணி குடுத்த டயட் சார்ட் தான் இப்ப வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜிஹெச்லயும். இப்பவும் பெரம்பலூர் ஜிஹெச்ல போனோம் அப்டின்னா, பெண்கள் பிரசவிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த 100 பேர் கொண்ட வார்டுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ரெடி பண்ணி குடுத்த ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகள் தவிர்க்கணும், பால் சுரக்கணும்னா என்ன சாப்பிடணும்னு நான் எழுதி குடுத்த கன்டென்ட் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, பேனரா தொங்கிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ஒரு நிறைவு குடுத்துச்சு. சரி ஓகே நான் படிச்சதுக்கு நான் வந்து வேலை பார்க்கிறேன். சம்பள வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். அதே 18,000 தான். பெருசா நான் வந்து பாத்தீங்கன்னா லட்சங்கள்ல சம்பாதிச்சுட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு லட்சங்கள்ல சம்பாதிச்சுட்டேனான்னு கேட்டா கிடையாது. பட் ஆனா எனக்கான மரியாதைய தேடி குடுத்துச்சு அந்த படிப்பு. ரொம்ப மனநிறைவோட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா, நான் தங்கியிருந்த ஹாஸ்டல். ஹாஸ்டலுடைய வெளியில இது. சோ லைஃப் ஒரே மாரி போயிட்டே இருந்தா போர் அடிச்சுரும் இல்லையா? 3 வருஷம் வேலை பார்த்தேன். 27 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா, அப்பதான் வந்து என்ன படிக்க வச்ச எங்க அண்ணா வந்து ரியலைஸ் பண்றாரு. 27 வயசு ஆயிடுச்சா, இந்த பிள்ளைய நம்ம இப்படியே விட்டு வச்சுட்டோமே, நம்ம என்னன்னே கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சடனா அலைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கவும் வர சொல்லிட்டாங்க சென்னையில. 2016 சென்னையே மழையில மூழ்குது. அ வெள்ளக்காடு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது 2015 அந்த நவம்பர்ல வெள்ளம் செங்கல்பட்டு ஏரி எல்லாமே உடைஞ்சு போகுது. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அரேஞ்ச் மேரேஜ் தான். சோ இவங்க தான் என் ஹஸ்பண்ட். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ செந்தில்குமார் எஸ்கே சார் என் கூட சேர்ந்து இந்த ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ மேரேஜ்க்கு அப்புறம் ஜாப் குவிட் பண்ணணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு தான் இவர் மேரேஜே பண்ணாரு. நீ கான்ட்ராக்ட்ல தானே இருக்க, ரெகுலர் ஜாபாவே இருந்தாலும் அதாவது கவர்மெண்ட் வேலையாவே இருந்தாலும் ரிசைன் பண்ணிட்டு வரதா இருந்தா வா அப்படின்னு கண்டிஷன் பேசிஸ்ல தான் மேரேஜே நடந்துச்சு. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் அலைன்ஸ். எல்லாருடைய மன திருப்தியோட ஒரு எல்லாருடைய விருப்பத்தின் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. சரி ஓகே எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டேன், நிறைய ஓடிட்டேன், நிறைய உழைச்சிட்டேன், கடனை எல்லாம் அடைச்சிட்டு தானே நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு ரீசன். இன்னொன்னு 27ன்றது மேரேஜுக்கான வயசு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நான் ஜாப் குவிட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் ஒரு 2 வருஷம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆன மறுநாள் என்னோட வீடு வடபழனி தான். விஜயமால் பக்கத்துல வீடு. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில மூவிக்கு மேரேஜ் ஆன மறுநாளே போனது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபேவரட் ஒரு கிளிக்கு. ஏன் அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால எங்களுக்குள்ள நிறைய தயக்கம். ஆஹ் பொதுவா பேசிக்கவே மாட்டோம். ஃபேமிலில எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் அப்படின்னா நிறைய வாயடிப்போம். நமக்கான நேரங்கள் கிடைக்கும் போது பேசுறதுன்றது ரொம்ப குறைவு. நிறைய தயக்கம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வீடு பார்த்து பால் காய்ச்சணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கிற செல்ஃபி மத்த போட்டோஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டோவா தான் எடுத்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த செல்ஃபி. இது வந்து பாத்தீங்கன்னா நான் தடவை
என்னை மதுரை கூட்டிட்டு வந்துருந்தாங்க. நம்ம மதுரை பெரியார்ல வந்து பாத்தீங்கன்னா சபரிஸ் ஹோட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தோம். ஸோ அந்த இமேஜ் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா அழகர் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இது அழகர் கோவில் தான். ஸோ மேல அந்த தீர்த்தம் எடுக்க போவோம் இல்லைங்களா, தீர்த்தக்கரராக்கு அந்த கோவில். எங்க குலசாமி கோவிலுக்கு அங்க போயிட்டு தான் போகணும் அப்படிங்கறதுனால அதை போயிட்டு குலசாமி கும்பிட்டுட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது திருப்பரங்குன்றம். ஸோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருந்த ஒரு பீரியட்னா அந்த 2 வருஷம் 2016, 17ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க ஆள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போட்டேன். நான் ஏற்கனவே இருந்த லீனுக்கு இந்த வெயிட் எவ்வளோ பரவாயில்ல. எங்க அம்மா, என்னோட தம்பி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. என் பொண்ணு நல்லா சாப்பிடுறா, வெயிட் போட்டா, நல்லா என்னுடைய மருமக பிள்ளை நல்லா பாத்துக்கிறாங்க, என்னுடைய மாமா நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் அப்படியே போயிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்டே இருக்காது இல்லைங்களா. ஸோ ஒரு என் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி தான். அந்த பிரேக் இடைவெளி வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி, லவ்ஸ், சாங் அது மாதிரிலாம் இருக்கும். அந்த இடைவேளை அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி. ஸோ என்னுடைய லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கியே, இந்த கஷ்டத்தை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் மந்தே வந்து பாத்தீங்கன்னா பேபி ஃபார்ம் ஆச்சு. ஏதோ ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 டேஸ்ல அது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தள்ளிக்கிட்டே போச்சு. அப்ப வந்து நான் வீட்லயே இருக்கிறதுனால நிறைய ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன், ஒரு மாதிரி ஆயிட்டேன்றதுனால அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நான் வேலைக்கு ஜாயின் பண்றேன். டயட்டிஷியனா ஜாயின் பண்றேன். நல்லா பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் இனி வர போட்டோக்கள்ல கண்டிப்பா இருக்காது. என் ஃபேமிலில இருக்க என்னுடைய அத்தை உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் மாமியார் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க பேபி லேட் ஆகுது அப்படின்னா. ஆனா என்னுடைய அத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு நபர். ஸோ என்னுடைய அண்ணியா இருக்கட்டும், என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீ டிப்ரெஷன் ஆகாத, உன் டிப்ரெஷனை குறை அப்படின்னு சொல்லி எனக்கு எது ஆறுதல் கொடுக்கும், எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எனக்காக எங்க அத்தை பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு நர்ஸ் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்குமான்னு அவங்க கிட்ட போய் பேசி ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. உடனே அவங்க வர சொன்னாங்க. நான் ரெஸ்யூம் கொண்டு போனேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். சொல்லுவாங்க இல்லையா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை இருந்தது அப்படிங்கிற மாதிரி. நான் வேலைக்கு போன செக்டார் வந்து என்ன அப்படின்னா IVF, அதாவது செயற்கை கருத்தரித்தல் மையம். சரிங்களா, சென்னையிலே இருக்கிறதுல ஒரு டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல். லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணாதான் அங்க வைத்தியம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் இவங்க. சோ இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை விடவாடா நம்ம லைஃப்ல கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா குழந்தை இல்ல. அந்த குழந்தைக்காக நிறைய போராடினாங்க. நிறைய 2 தடவை 3 தடவை வந்து பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு ட்ரை பண்ணி 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி வெறுத்து போய் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ட்வின்ஸ் நின்னுது. இதுல ஹையஸ்ட் கஷ்டம் என்ன அப்படின்னா அவங்க படுத்துட்டு தான் இருக்காங்க பாருங்க. அந்த கரு வந்து உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து அந்த கருவை ஆப்ரேஷன் பண்ணி வெளில எடுக்கிற வரைக்கும் அவங்க படுத்துட்டு தான் இருக்கணும். சாப்பிடுறது, தூங்குறது, தலை வர்றது, மோஷன் போறது எல்லாமே அவங்களுக்கு படுத்துக்கிட்டு தான். இப்படி படுத்துட்டு தான் தண்ணி குடிப்பாங்க. எவ்வளவு சிரமமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் நான் இவங்களுக்கு பெருசா வந்து வசதி வாய்ப்புகள் இல்ல. இருந்த சொத்துக்களை வித்துதான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வார்டன், அவ்வளவுதானே தவிர பெரிய வசதிகள் இல்ல. தனியா ஒரு ரூம் போட்டு 8 மாசம் வந்து தங்குற அளவுக்கு. அப்ப என்னன்னா டே கேர் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் வார்டு இருக்கும். இங்க போட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கான விஷயங்களை இவங்களே தான் பாத்துக்கணும். சோ எங்களுடைய கேபினுக்கு பக்கத்துல அந்த ஃப்ளோர்ல, நான் 4th ஃப்ளோர்ல இது இருந்துச்சு அப்படிங்கறதுனால நானும் என் கூட வேலை பார்த்த இன்னொரு டயட்டிஷியனும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்களை ஃப்ரீ டைம்ல, எங்களுக்கு வேலை இல்லாத ஃப்ரீ டைம்ல போய் இவங்களுக்கு பேச்சு துணையா இருக்கிறது, அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு ஃபேமிலியில ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க ஆரம்பிச்சோம். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல குழந்தை வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்க போறாங்க அப்படிங்கறதுனால அவசரமா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே படுக்க வச்சே வளைகாப்பு பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்து நானுமே சந்தோஷப்பட்டேன்.
இந்த பாட்டிமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீ ஒன்னும் வருத்தப்படாத ராஜாத்தி, நீயுமே என்னுடைய மக மாதிரிதான். உனக்கு சீக்கிரமா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா கண் கண் திறப்பாரு. என் மகளுக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்த மாதிரி உனக்கு வரும்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதலை மட்டுமே கொடுத்த ஒரு பாட்டிமா. சோ இவங்களுக்கு நான் நம்மளுடைய ஆக்சஸ் வாய்ப்பு கொடுத்தேன். 2 ட்வின்ஸ் இருக்கு சிஸ்டர், எனக்கு அவங்க பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த போட்டோஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சும்மா எடுத்தது. ஆஹ் என் லைஃப்ல நெக்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட். சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல மாறுச்சு அப்படிங்கறதுனால நாங்க சென்னையில இருந்து கல்லுப்பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆயிட்டும். மதுரை டிஸ்ட்ரிக்ட் டி கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஷிஃப்ட் ஆயிட்டும். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அண்ணாவுடைய ஹெல்ப்பால எனக்கு ஹருண் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சது. அத்தைக்கு உடம்பு முடியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காமிப்பாங்க. இதுல வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்ற எதிர்பார்க்காத ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திகா மேம் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்தாங்க. நம்மளுடைய எங்களுடைய கிரேட் அப்ளைன் இப்ப வரைக்கும் எனக்கு பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க குரு வந்து பாத்தீங்கன்னா பாலா சார் தான். அந்த பாலா சார் அண்ட் கார்த்திகா மேம் மேரேஜ் பிக்ஸ் ஆனதுனால அந்த ஒரு வேக்கண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. சோ கார்த்திகா மேம் வந்து மேரேஜ் லீவ் போறாங்க அப்படிங்கறதுனால கார்த்திகா மேமுக்கு பதிலா நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டயட்டிஷியனா நான் ஜாயின் பண்ணேன். நான் ஒரு தடவை 2 தடவை வந்து கார்த்திகா மேம பார்த்தும் இருக்கேன். பட் அப்ப எங்களுக்கு தெரியாது ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு சங்கிலி வந்து பாத்தீங்கன்னா எங்களை இணைக்க போகுது. மேம் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளைனா வந்து எங்களை கைட் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க என்னை பார்த்ததே இல்லை, பட் நான் பார்த்திருக்கேன். சோ அம்பிகா மேமுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயட்டிஷியன் அப்படிங்கிற விஷயங்களை அத்தை அங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது நான் பார்த்த ஒரு விஷயம். அம்பிகா மேம்ல அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். இது நடந்துச்சு தம்பி, நான் பார்த்திருக்கேன், கார்த்திகா பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பேசும்போது நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த போட்டோ என்ன அப்படின்னா லாக்டவுன். லாக்டவுன்ல மெடிக்கல் துறையில மட்டும்தான் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி கல்லுப்பட்டியில இருந்து மதுரை வரைக்கும் 2 வீலர்லயே வந்து பாத்தீங்கன்னா என் கூடவே வந்து எனக்கு ஒரு பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணி நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் கிளம்புங்கப்பான்னு சொல்லுவாங்க. சில சமயம் நீங்க 5 மணி வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 5 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா எனக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ல உட்காந்துட்டே இருப்பாங்க. நான் கூட சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிவி ஹால்ல டிவி பாருங்க, இல்ல கொஞ்ச நேரம் எங்கேயா படுக்கிறீங்களான்னு கேட்டா கூட நோ நோ, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வந்து நமக்கு எடுக்கக்கூடாது. நீ இங்க கன்சல்டன்ட் டயட்டிஷியனா இருக்க, நீ டயட்டிஷியனாவே இருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்காக நிறைய சாக்ரிஃபை பண்ண ஒரு காலங்கன்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலான ஒரு போட்டோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரை நோய் நீக்கு மையம் அப்படின்னு அங்க ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதுல சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். அதுக்கான இமேஜஸ் தான் இது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மேம். ஸோ ஆக்சுவலி 2 யூனிட் இருக்கும். டாக்டர் சாரோட யூனிட்ல தான் நான் வேலை பார்த்தேன். இவங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் இந்த பக்கம் இருக்கவங்க. இருந்தாலும் எங்க 2 பேர் மேலயும் மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிதமான ஒரு லவ் அண்ட் மரியாதை வச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம டயபெட்டிக் டேக்கு நடந்த சில ஈவெண்ட்ஸ். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சார். சோ வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை கிடையாது. எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் இவர்கிட்ட கத்துக்கிட்டேன். நம்மளுடைய அம்பிகா மேம் அடிக்கடி சொல்லுவாங்க, அக்கா எனக்கு ஹருண் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய கொடுத்துருக்குக்கா, ஹருண் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்குமே ஹருண் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ப்ரொஃபஷனல் வயசா ஆகட்டும், நிறைய படிக்கிற வயசா இருக்கட்டும், கத்துக்கிற வயசா இருக்கட்டும், சார் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் இந்த ஆக்சஸ் உள்ள இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மூல காரணமே நான் அருண் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவேன். நான் அருண் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணலன்னா எனக்கு அம்பிகா மேம் அறிமுகம் ஆயிருக்க மாட்டாங்க. அம்பிகா மேம் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இந்த ஆக்சஸ் வாய்ப்பு இல்லை. சோ எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒர்க் பண்ற இடத்துல எடுத்த ஒரே ஒரு போட்டோனா நானும் அம்பிகா மேமும் சேர்ந்து இருக்கிற மாதிரினா இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசா அங்க போன் அலோடு கிடையாதுன்றதுனால எடுக்க மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாரோடைய பர்த்டேவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சக்சஸ்ஃபுல்லா அதுல இருந்து குணமாயி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு அவர் கிஃப்ட் பண்ண ஒரு போட்டோ. இதுல பாத்தீங்கன்னா ஆள் நல்லா வெயிட் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 கேஜஸ் வெயிட் போட்டு டாக்டர்ஸே வெயிட் குறைக்க சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அமைஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரோக்ராமுடைய போட்டோஸ்.
எனக்கு வந்து படிப்பு மூலமா நிறைய மரியாதை கிடைச்சது, நிறைய மன நிறைவு கிடைச்சது. ஆனா பணம் கிடைச்சதா, என்னுடைய பண தேவை பூர்த்தியாச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அம்பிகா மேம் எனக்கு இந்த வாய்ப்பை குடுத்தாங்க. என்னுடைய வெல்கம் போஸ்ட் அண்ட் இன்கம் போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ் ஆயிடுச்சு. ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. அதாவது எடுத்துக்கிட்டாங்க, பேக்ல இருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால நிறைய போட்டோஸ் வந்து கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சிஎல் தான் முடிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லா இவெண்டால வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஈவென்ட் நடக்குது. அம்பிகா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அக்கா இது வந்து நல்லா இருக்கும்க்கா, நீங்க கட்டாயமா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா நோ சொல்லல. ஓகே, நம்ம இது பிடிச்சுதான் உள்ள வந்திருக்கோம். நான் உள்ள வரும்போதே மல்டிபிள் ஐடில தான் வந்தேன். நான் உள்ள வந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி 3.5 பைசா வட்டிக்கு வாங்கி தான் போட்டேன். எனக்கு நான் போட்டிருந்த கம்பல் அடகு வச்சுதான் வந்தேன். ஏன் இந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்டோடைய வேல்யூ எவ்வளவு முக்கியன்றதை நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். அம்பிகா மேம் கிட்ட சொல்லுவேன். அம்பிகா மேம் இந்த ஒரு வாய்ப்பை என்கிட்ட கொடுக்கும்போது அவங்க 7 மந்த் பிரெக்னன்ட். என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, அக்கா இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் போக போறேன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நீ ஏற்கனவே நிறைய கடன்ல இருக்க அம்பி, எதுனாலும் பார்த்து பண்ணுன்னு தான் சொன்னேன். நீ பண்ணாதன்னு சொல்லல, எதுனாலும் பார்த்து பண்ணுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அவங்க ஜாயின் பண்ணி இந்த வாய்ப்பை எனக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க 1 வீக் கழிச்சு. ஃபுல் பிரசன்டேஷனும் சொல்லிட்டாங்க. பாவம் மூச்சு இறைக்க ஒரு 20 நிமிஷம் ஃபுல்லா பேச விட்டுட்டு, நான் அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், இவ்ளோ பேசுற உனக்கு இது யார்கிட்ட உனக்கு பேசணும்னு தெரியல அம்பி சொன்ன உடனே, கொஞ்சம் கூட அம்பி வந்து முகம் சுளிக்கல. ஏன் என்னை இவ்வளவு நேரம் பேச நானா இருந்தா கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன். அத நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல, என் எனர்ஜி வேஸ்ட் ஆச்சுல அப்படின்னு நான் டென்ஷன் ஆயிருப்பேன். அவங்க எதுவுமே சொல்லல, என்னை கட்டாயப்படுத்தல, நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லல, விட்டுட்டாங்க. ரெகுலரா 2 பேரும் ஒன்னாதான் ஃபுட் எடுத்துப்போம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச். பார்த்தா மேம் உடைய இன்கம் 1800, 2400, 6000, 4000 வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டா இன்கம் வந்துகிட்டே இருந்த டைம் அவங்களுக்கு. 2 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல்ல சம்பாதிச்சுட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாயிட்டு ஒரு நாள் நான் கேக்குறேன், அம்பி நிஜமாலுமே அமௌண்ட் வருதா அம்பி, நீ என்ன சும்மா ஓயாம ஸ்டேட்டஸ் வைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லக்கா இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சிஸ் உடைய ஆப்பை ஓபன் பண்ணி நம்மளுடைய வேலட் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி நான் ஜாயின் பண்ணும்போது வேலட்ல தான் கிரெடிட் ஆகும். எல்லாமே ஓபன் பண்ணி காமிச்சாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கொடுத்தாங்களோ அதே ஆத்மார்த்தமா தான் 2வது தடவையும் கொடுத்தாங்க. இவங்க ஏற்கனவே நம்மள ரிஜெக்ட் பண்ணவங்க தானே அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து எந்த ஒரு மிஸ்டேக்காவும் வந்து பிரசன்டேஷன் கொடுக்கல. அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், அடடா நம்மளோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டுமே, எப்படியாவது நம்ம ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய போன்ல இருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா டயட்டிஷியனுக்கு மட்டும் போன் அலௌடு, பிசியோதெரபி டயட்டிஷியனுக்கு அலௌடு. என்னுடைய போன்ல இருந்து என் ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு கொடுத்தேன். அம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேல. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் நிறைய டவுட் கேக்குறாரு. இது இது என்ன கான்செப்ட், இதுனா என்ன, அதனா என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது சத்தியமா. ஆக்சஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். ஆனா எங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, பண்ணது கிடையாது, பட் அதை பத்தி நான் நாலேஜ் இருக்கிறதுனால ரொம்ப கேள்வி கேட்டாங்க. எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி, சென்னையில என்னோட தம்பி இருக்காங்க, குரோம்பேட்ல நிஜமாலுமே இப்படி ஒரு ஆபீஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓகே நீ போடுன்னு சொல்லி நான் நகையை அடகு வச்சு போடுறதுக்கு டைம் எடுத்தேன். பேங்க் அன்னைக்கு லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால. கடைசியில பார்த்தா அந்த ஒரு நாள் கேப்புக்குள்ள என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒட்டுமொத்த கேங் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா மேம்க்கு கீழே வந்து 8 ஐடி பிளேஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட வந்துட்டாங்க. என் ஹாஸ்பிட்டல்ல நான் தான் கடைசி. கடைசியா போய் நான் ஜாயின் பண்றேன். அதனால ஒன்னும் பிரச்சனை எனக்கு அப்போதைக்கு ஃபீல் ஆகல. ஆனா உள்ள வந்து பிசினஸ்னா இதுதாமான்னு மனோஜ் சாரும் பாலா சாரும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ நம்ம பிளேஸ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அண்ட் உள்ள வந்த காலகட்டங்கள்ல எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நல்லா பேசுவேன் பொதுவா, அவ்வளவுதானே தவிர எப்படி பேசணும் என்ன பேசணும்ன்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் சாரா இருக்கட்டும், பாலா சாரா இருக்கட்டும், அப்படியே இன்ச் பை இன்ச்சா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாலா சார் மலேசியால இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய நல்லதையும் ஒரு கூட பிறந்த ஒரு சிஸ்டரா நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றாங்க. ஏன்னா சார் மலேசியால இருந்தாங்கன்னும் போது நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு மீட்டிங் போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயம், அம்மா நான் வந்து நைட்ல போன் பேசுறது உங்களுக்கு ஓகேவா மேம், சார் இருக்காங்களா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு பேசினாங்க.
அப்பதான் நான் நினைச்சேன், நான் வெளி இடங்கள்ல வேலைக்கு போற இடங்கள்ல கூட நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நம்ம ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எப்ப தூங்குவாங்கன்னே தெரியாது. எனக்கே இங்கேயே 11:30 மணி ஆகுது. அங்க 2 மணி நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னும் போது இவங்க எப்பதான் தூங்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். சோ சாரோடைய அந்த கடின உழைப்புக்கு தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமையில இருக்கும். அப்போ ஜாயின் பண்ண உடனே வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க சிஎல் முடிக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வர போன் மேல போன் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு மனோ சார் பேசி முடிச்சு வச்சோடனே பாலா சார் லைனுக்கு வருவாங்க. பாலா சார் பேசி முடிச்சோடனே அம்பிகா வருவாங்க. லேண்ட்லைன்ல இருந்து வருவாங்க. அவங்க டியூட்டில இருப்பாங்க. லேண்ட்லைன்ல இருந்து வருவாங்க. அக்கா இப்பதாங்க சார் பேசினாங்க, அண்ணா பேசினாங்க, இது பண்ணிடுங்கக்கா, எப்படியாவது பண்ணிடுங்கன்னு சொல்லி 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 லாஸ்ட்ல 1 டேல தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎல் முடிச்சேன். அதுக்கான போஸ்ட் தான் இது. 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏறினேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் விபி கிருஷ்ணன் சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேர்ல மீட் பண்றேன். அண்ட் ஆதி சாரையும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல மீட் பண்ணேன். சோ நம்மளுடைய கார்த்திகா மேம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இடி ரெகக்னேஷன் அண்ட் டைமண்ட் டைரக்டருக்கான ரெகக்னைசேஷன் வாங்கும் போது அந்த போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்தேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அண்ணி. இவங்களுமே நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரைம் மெம்பர் அண்ட் சிஎல்லா இருக்காங்க. நிறைய ஹெல்த் இஷ்யூ காரணத்தினால இப்ப கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் வர முடியல. பட் ஆரம்ப காலங்கள்ல ஈவெண்ட்டுக்கு எல்லா ஈவெண்ட்டுக்கும் என்னோட வந்து சப்போர்ட் பண்ண ஒரு நபர்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணி ஃபர்ஸ்ட் லைவா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஐடிக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரிசீவ் பண்ணதுக்கான போட்டோ. இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎல் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அருண் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் தான். அம்பிகா, நானு, இந்த சிஸ்டர் எல்லாமே ஒன்னா ஒர்க் பண்ணவங்க. சோ நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போய் கலந்துகிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபீல்ட் ஒர்க்குக்கான போட்டோ. சோ இவங்க வந்து மகாலட்சுமி அக்கா. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மெம்பரா இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க நபர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன குரூப் பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்தது. இது அந்த சிவகங்கை ஒரு மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கான போட்டோஸ் தான் இது. சோ நம்ம கார்த்திகா மேம் கூட எடுத்த போட்டோஸ். இது எல்லாமே அந்த ஈவெண்ட்டுக்கான போட்டோஸ் தான். அகைன் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு மாஸ் ஈவெண்ட். இந்த மாஸ் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ஃபேமிலில இருந்து எல்லாருமே கூட்டிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ப +2 முடிச்சுட்டு +2 படிக்கிறாங்க. சோ அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தேன். சோ எங்க அண்ணி வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல பெல்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியாது. ஏசி வந்து பாத்தீங்கன்னா சேரவே சேராது. அப்படி இருந்தும் எனக்காக இந்த ஈவென்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹெல்த் இஷ்யூல. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏசி இருக்கிற எந்த ஒரு இடங்களுக்கும் அவங்களை கூட்டிட்டு வர்றது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் லைன் அண்ட் ஹபு சிந்து அக்கா இப்போ சூப்பரா ஒரு ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க கூட ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோஸ். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில நம்ம ஈவெண்ட்டுக்கான பேனர்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். எனக்கு தான் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்கா மேம்? இல்ல மேம், பிரேக்கே ஆகல, கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. சோ நம்ம வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பேனர் கிட்ட நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. சோ இந்த பேனர் பார்க்கும் போதுல எல்லாருக்குமே தோணும்ல எப்படியாவது நம்ம போட்டோ இதுல வரணும் அப்படின்னு. சோ எனக்குமே அப்படி ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்துச்சு. சோ எங்க அண்ணியுமே சொன்னாங்க உன்னுடைய போட்டோ இதுல வரணும் கவி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான போட்டோஸ் தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மீட்டிங்ல தான் பாலா சாரை நேர்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன்ல தான் பேசியிருக்கேன். சாருடைய வாய்ஸ் தான் கேட்டிருக்கோம். பாலா சார் போட்டோஸ் பார்த்திருக்கோம். பட் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா பேசினது இல்ல. நேர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு மாஸ் ஈவென்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்ல பார்த்தோம். சோ நம்ம டீம் மேட்ஸ் எல்லாரோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அபுசிந்தஸ் அக்கா நம்ம அம்பிகா மேமுடைய பாப்பா தூக்கி வச்சிருக்க ஒரு போட்டோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதி சார் கூட தனியா ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்ட ஒரு போட்டோ. சோ இது எல்லாமே வந்து இங்க இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு போட்டோன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆஹ் ஆதி சாருக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா நான் போய் பேசும்போது என் பேரை கரெக்டா சொன்னாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா ஏதோ பயங்கரமா சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். பரவாயில்ல நம்ம ஒரு சிஎல்லா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்ப நான் ஏதோ ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷம். திருப்தி கிடையாது, ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே சாருக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு அந்த சிரிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோலயே தெரியும். ஃபர்ஸ்ட் சார் கூட இண்டிவிஜுவலா எடுத்த செல்ஃபி அது. அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் போட்டோஸ். பாலா சார் கிட்ட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இவங்க சர்டிபிகேட்ஸ் வந்து லாஸ்ட் ஈவெண்ட் வந்து வர முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆனதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாலா அண்ணா கையிலையும் சேர்த்து வாங்கணும்னு என்னோட லைஃப் லைன் கஸ்தூரி சிஎல் சிஸ்டர் ஆசைப்பட்டாங்க. சோ அதனால மனோஜ் சார், பாலா சார் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நிக்க வச்சு எனக்கு ஒரு போட்டோ வேணும்னா அப்படின்னு கேட்டு அவங்க ஆசைப்பட்ட ஒரு போட்டோ அது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎலா ப்ரொமோட் ஆனேன். சோ டிஎலுக்கான ஒரு ரெகக்னேஷன் பார்ட் தான் இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு சிடிஸ் இதுலயும் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் நம்ம அப்பப்ப நம்மள வந்து பாத்தீங்கன்னா உற்சாகமூட்டுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வச்சாங்க. அதுல அம்பிகா மேம் வந்து பாத்தீங்கன்னா டீம் லீடரா இருந்து கீழே வழிநடத்தின டீம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி ரெகக்னேஷன் வாங்கின ஒரு போட்டோஸ். அண்ட் ஜெனி மேம், பாலா சார் அண்ட் மனோஜ் சார் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கான அந்த ஒரு டிராஃபி அண்ட் ஒரு சூப்பரான கிஃப்ட் டைரியுமே கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச அப்துல் கலாம் சாருடைய போட்டோஸ் இருக்கிற மாதிரி இப்ப வரைக்கும் அந்த டைரி என்னுடைய பேக்ல இருக்கும். எங்க போனாலும் சரி பெர்மனண்டா அந்த டைரி வந்து பாத்தீங்கன்னா என் பேக்ல இருந்துட்டே இருக்கும். நான் அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுறதுக்கு வீட்டுல எத்தனையோ நோட்டு வச்சிருந்தாலும் இந்த டைரி கொடுத்ததுக்கு அப்புறம் எதுனாலும் சரி முக்கியமான விஷயங்கள் அந்த டைரியில தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுவேன். இந்த இதுல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், டிராஃபியும் அந்த டைரியும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஹோம் மீட்டிங் வந்து கல்லுப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வேற லெவல்ல நம்மளுடைய மனோஜ் சாரும் பாலா சாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பேசி கொடுத்திருந்தாங்க. சோ இது அதுக்கான போட்டோஸ் தான். ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் சார் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாலா சார். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்பிகா மேமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. அதுல இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டா டச் ஒரு முடிச்சிருந்தாங்க, இவங்க உமாதேவி. சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால ஈவெண்ட் வந்து வர முடியல. அதனால நம்மளுடைய ஹோம் மீட்டிங்லயே வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு காயினும் சர்டிபிகேட்ஸும் சாருடைய கையால வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலா சார் அண்ட் கார்த்திகா மேமோடைய பையன். சோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா தூக்கனா வரமாட்டாங்க, ஆனா சிரிப்பாங்க, பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அழகிய நிப்பாட்டிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோஸ். எப்ப வந்தாலும் அதுக்கப்புறம் நேர்ல மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சா நான் ஒரு 2, 3 போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் குட்டீஸோட. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் லைன், இவங்க லதாக்கா, நம்மளுடைய அதர் ஸ்டேட் ஆக்சுவலி மும்பைல இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, பட் ஆனா மும்பைல இருக்காங்க. சோ மும்பைல இருந்து நம்மளோட ஈவென்ட்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருந்தாங்க. சோ அவங்களோட நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நான் ஜாயின் பண்ண ஒரு 2 மந்த்ஸ்லயே நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியோட ஆனிவர்சரி. ஏன்னா நான் ஜூன்ல ஜாயின் பண்ணேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலைல தான் கம்பெனி ஆனிவர்சரி இல்லைங்களா? 5th இயர் ஆனிவர்சரி சென்னை நேரு ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அந்த ஒரு ஈவென்ட்காக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட எல்லாருமே போலான்னு பெர்மிஷன் கொடுத்து நானு, என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னுடைய அண்ணி, என்னுடைய சின்ன நாத்தனார், அண்ணா எல்லாருமே வந்திருந்தோம். சோ அந்த இடத்துல நம்மளுடைய கார்த்திகா மேம் அண்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி அக்கா எல்லாமே இருந்தோம். சோ இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ். எல்லா டீம்மேட்ஸோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்தோம். இந்த கிரௌட பாருங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு தான் வந்து யோசிச்சிருக்கேன் ஆக்சஸ்குள்ள. பட் ஆனா ஆக்சஸ்குள்ள ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் என்னைக்குமே டவுட் பட்டதே கிடையாது. எந்த ஒரு ஈவெண்ட்டையும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 6th ஆனிவர்சரி மட்டும்தான் காமராஜர் அரங்கத்துல நடந்த அந்த ஆனிவர்சரிக்கு மட்டும்தான் நான் வரல. மற்றபடி எந்த ஒரு லைவ் ஈவெண்டா இருந்தாலும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டுமே போக சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையா இருந்தா அவங்களுமே வருவாங்க. யோசிச்சு பாருங்க, 10,000 பேருங்க. அந்த கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் வேற லெவல்ல இருந்துச்சு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். எல்லாருமே அந்த செல்போன் லைட் ஆன் பண்ணி சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப கொடுத்த ஒரு டைமிங் இது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, டான் பாஸ்கர் சார்னா யாரு அப்படின்னு முத நான் தெரிஞ்சுக்கிட்ட பிளேஸ் இந்த இடம் தான். ஏன் அப்படின்னா அவருடைய நேம் சொன்ன உடனே அரங்கம் அதிரட்டும் சொல்லி ஒரு சாங் வருது இல்லையா, அந்த மாதிரிதான் கத்துறாங்க கத்துறாங்க கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. டான் டான் சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அவரு இப்ப சொல்லுவாங்க இல்லையா, போதும்பா போதும்பான்னு சொன்னாலும் கேட்கவே இல்ல. பயங்கர ஒரு பிஜிஎம், பயங்கரமான ஒரு மாஸ் பிஜிஎம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பேசுறோம், யாருங்க அது, அவ்வளவு பெரிய ஆள் யாரு, ஏன் இவ்வளவு ஹைப் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது பண்ணோம். ஆனா அடுத்த நிமிஷம் அவருடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசுக்கு ஒர்த்தான ஒரு நபர், இந்த மாசு போதாது இன்னும் கூட மாஸ் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி
சாரோடைய ஸ்பீச் இருந்துச்சு. அன்னில இருந்து என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி டான் பாஸ்கர் சாருடைய ஸ்பீச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ட். சோ அந்த இடத்துலதான் முத நிறைய நபர்களை நான் பார்த்தேன். நிறைய விபிஸ் நம்மளுடைய எம்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு மூலையில 10,000 பேருக்கு மத்தியில நாங்க மேல கார்னர்ல உட்காந்து பார்த்தோம். ஆஹ் அந்த ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அந்த உள்ள போறதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கின உடனே ஒரு ஹாப்பியான ஒரு கிளிக்ஸ் இது எல்லாமே. சோ எல்லாமே தனித்தனியா எடுத்தது. இது மேல நாங்க உட்கார்ந்த ரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்த போட்டோஸ். ஏன் அப்படின்னா கீழே உட்கார உட்கார வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து கூலிங் அதிகமா இருந்ததுனால நாங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ரோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்ணி நம்ம கார்த்திகா மேம் நாங்க எல்லாமே அப்படியே ஒரே ரோவா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டோம் ஒரே ஸ்ட்ரெச்சா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் லைன் நம்ம அபு சிந்து அக்காவுடைய ஊர்ல நடந்த ஒரு ஹோம் மீட்டிங். சோ இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனோஜ் சார், ஆதிமுருகன் சார் அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தோம். சோ சூப்பரா வேற லெவல்ல நம்மளுடைய அபோக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணியுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காக செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங்ல நான் பேசினேன். ஏன்னா கல்லுப்பட்டியில நடந்த ஹோம் மீட்டிங்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் அவ்வளவா பேசல. சார் அண்ட் அம்பிகா மேம் தான் பேசணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேசுற அண்ட் நாப்கின் டெமோ காமிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சது. இது வந்து நம்மளுடைய மதுரை பிரான்ச் ஆபீஸ்ல நம்மளுடைய விபி கிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடிஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டப்க்கு அப்புறம் நாங்க எடுத்த ஒரு குரூப் போட்டோ அண்ட் சார் கூட இண்டிவிஜுவலா போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்த இண்டிவிஜுவல் போட்டோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செஷன் நடக்கும்போது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஹெச்ல வேலை பார்க்கும் போதே நர்சிங் காலேஜுக்கு பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா டியூட்டர் அதாவது ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நான் ரிலீவ் ஆக போறேன்னு சொன்னோடனே என் கூட போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுத்த போட்டோஸ் இது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜேஸ்வரி எல்வன் மேம். ஸோ நம்ம ஆக்சஸ்ல லைஃப் லைன் மூலமா பழக்கமான ஒரு நபர். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவாவே ஐடி காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க கிட்ட ஐடி அமௌண்ட் ரிசீவ் பண்றதுக்காகவே நான் கல்லுப்பட்டில இருந்து மெனக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு நான் போனேன். இது என்னோட வீடு தான். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 11:45க்கு கொண்டு வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு போனாங்க. சோ மல்டிபிள் ஐடி இவங்களை மல்டிபிள் பண்ண வைக்கிறது பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா மேம் அவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க. நான் பேசி அவங்கள பேசி அப்ளைனுடைய சப்போர்ட் இருந்தா கன்வெர்ட் ஆகுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்மளுடைய ராஜேஸ்வரி மேம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மல்டிபிள் பண்ணிட்டாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 மந்த் நான் கல்லுப்பட்டி வந்துட்டு போயிட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ஆஃப்லைன் ஷோரூம் கூட்டு போயிட்டு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. அவங்கள ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும், அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்னைக்கு வந்து இவங்கள ரீசன் சொல்லிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஷோரூம் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். நானும் பார்த்தது இல்ல. அதனால வாங்க சிஸ்டர் லீவ் போட்டே ஆகணும்னு சொல்லி இவங்களை லீவ் போட வச்சு ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃப்லைன் ஷோரூம் போனோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா நம்மளுடைய ஜமால் ஹுசைன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து மார்னிங் பாசிட்டிவ் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து எடுப்பாங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்னு சொல்லலாம். அவங்க சொல்ற விதமா இருக்கட்டும், அவங்க பேசுற விதம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு சார் நான் வந்து இந்த மாதிரி கவிதா ஃப்ரம் கல்லுப்பட்டில இருந்து வரேன். சோ நம்ம சார் டீம் தான் சார் நானு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இடிஸ் அண்ட் ஜிடிஸ் சொல்லி ஓகே மேம் சொல்லி சாரும் பேசினாங்க. அப்ப வந்து சார் எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருந்து நம்ம மெனக்கெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஷோம் சுத்தி பாத்தீங்களா சிஸ்டர், இதெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒருத்தவங்க டீம் தானே அப்படிலாம் இது பண்ணாம எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் சார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜேஸ்வரி மேம் நான் சேர்ந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு பில்லிங் இதுதான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லைஃப் லைன். ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் சார் மறுபடியும் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு கேட்டவொடனே வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுத்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் நம்ம ஈவெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்த சில்வர் காயின் அண்ட் கோல்டு காயின்ஸ் போட்டோ எடுத்த போட்டோ இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டு ஒர்க். இந்த ஃபீல்டு ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய தங்கச்சிங்க தான் 2 பேரும் இருக்காங்க. தங்கச்சியோடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்டோடைய நேட்டிவ் வந்து அந்த வில்லேஜ் இவங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால அந்த இடத்துல நான் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு சப்போர்ட்டா இறங்கி வந்து பாத்தீங்கன்னா பேசி கொடுத்தாங்க. இது வந்து நம்ம ஈவெண்ட்ல எடுத்த ஒரு போட்டோஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோஸ் என்ன அப்படின்னா
நீங்க வந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாரி டியூலக்ஸ் நினைக்கிறேன். ஹோட்டல் நேம் எனக்கு கரெக்டா தெரியல, மறந்து போச்சு. பட் ஆனா கோயம்பேடு பக்கத்துல அந்த ஒரு ஈவெண்ட் கண்டிப்பா வரணும்னு சொல்லி மனு சார் வந்து என்ன ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஏன் சார் நம்மள இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் நான் முடியாது, வர முடியல, பிரதருக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு சொன்னா கூட நீங்க மட்டுமாவது கட்டாயமா வந்தே ஆகணும் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தின ஒரு ஈவெண்ட்னா இதுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்மள வர சொல்றாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த 1000 பீப்புள் மீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கதான் எதிர்பாராத விதமா வந்து பாத்தீங்கன்னா நியூலி ப்ரொமோட்டட் ஈடியா வந்து பாத்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் வித்யா மேம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சார், அண்ட் இந்த பக்கம் நம்மளுடைய சூப்பர் அப்ளைன்ஸ் எல்லாமே இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. என் பேரை தான் சொல்றாங்களா, என் பேரை தான் சொல்றாங்களா அப்படின்னும் போது, அப்புறம் அம்பிகா தான் சொன்னாங்க. அம்பிகா மேம் சொன்னாங்க, அக்கா போங்கக்கா உங்களதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒரு ஷாக்கு. அந்த ஒரு ஷாக்ல இருந்து என்னால வெளில வரவே முடியல. அதே இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரதி தேவி மேமும் வந்து பாத்தீங்கன்னா ஈடியா ப்ரொமோட் ஆனாங்க. சோ அம்பிகா மேமுடைய கீழே நாங்க 2 பேரும் ஈடி ஆனோம். சோ அதை சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க டீமா எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோஸ். அண்ட் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரதி மேம் டீம், நம்மளுடைய வினோதினி ஈடி மேமும் இருக்காங்க. அண்ட் குமார் சீதாலட்சுமி மேம், நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா பழக்கமா இருந்த நபர்கள். சோ அகைன் ஒரு குரூப் போட்டோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சுட்டு நாங்க மெட்ரோ ட்ரெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்ணோம். சோ அந்த ஒரு செல்ஃபி நம்ம வந்து சென்னையில முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அச்சீவர்ஸ் மீட்டப்ல நியூலி ப்ரொமோட்டட் ஈரிஸ் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண ஒரு இமேஜ். இந்த ஒரு இமேஜ் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் அடிக்கடி என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய ஒரு இமேஜ்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நியூலி ப்ரொமோட்டட் கோ லீடர். ஸோ நான் சிஎல் முடிச்ச போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7800 இன்கம் எடுத்தேன். என்னோட இன்கம் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் மிஸ் ஆனதுனால என்னால ஷேர் பண்ண முடியல. பட் எம்எஸ்சி வரைக்கும் நான் கடினமா உழைச்சி படிச்சு சம்பாதிக்காத பணத்தை நம்ம ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம்லயே சம்பாதிச்சேன். வெளியிடங்கள்ல எனக்கு மரியாதை கிடைச்சது. பட் அந்த மரியாதைனால என்னோட கடன் அடைஞ்சுதான்னு கேட்டா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சேன். அதுக்கான இமேஜஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளினிக்கான போர்டு. சோ எதிர்பாராத வந்து முடியல, ரன் ஆகல. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சக்சஸ் ஷேரிங் கொடுத்ததுக்கான ஒரு இமேஜ். சோ அப்ப வந்து ஸ்வேதா மேம் ஹோஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓவராலா என்னோட இன்கம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே வீக்லி நான் இன்கம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டைம். சாரி லீடர்ஸ், கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓகே சூப்பர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் சிஎல் முடிச்சப்போ வாங்கின காயின்ஸ், டிஎல் முடிச்சப்போ வாங்கின காயின்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல இருந்து வந்த எக்ஸ்ட்ரா வருமானத்தை வச்சு காப்பு, அவருக்கு பிடிச்ச மாதிரி சில்வர் காப்பு, எனக்கு பிடிச்ச சில்வர் ரிங், இது எல்லாமே நான் நிறைய வாங்கியிருக்கேன். நான் பண்ண தப்பு நீங்க யாருமே பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க 100 ரூபாய் பொருள் வாங்கினா கூட அதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சக்சஸ் ஷேரிங்கா கொடுங்க. இது வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் மூலமா சாதிச்சிருக்கேன். இப்ப 2 மந்த்ஸ் முன்னாடி கூட ரீசெண்டா நான் வாஷிங் மிஷின் வாங்கினேன். பட் அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணாதனால இதெல்லாம் எனக்கு ஆக்சஸ்னால நடக்குதுங்கிற விஷயம் என்னோட லைஃப்ல எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது நான் பண்ண அந்த மேஜர் தப்ப வேற யாருமே பண்ணிடாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபீல்ட் ஒர்க். நாப்கின் டெமோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்த ஒரு சமயம். சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மத்த பிராண்ட் எல்லாத்துக்கும் நானே ஊத்திட்டு நம்மளுடைய ஜஸ்ட்லீட் நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஊத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காமராஜர் அரங்கம் போக முடியல, மிஸ் பண்ண ஒரு விஷயம். டிவில வந்து பாத்தீங்கன்னா லைவா அன்னைக்கு ஃபுல்லா நான் டிவி விட்டு எந்திரிக்கவே இல்லை. யூடியூப் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த போட்டோஸ் வந்து எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் குரூப்ல. அதுக்கான போட்டோஸ் தான் இது. இது மதுரை மாஸ் மீட்டிங் நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கான போட்டோஸ். இது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இடி ரெகக்னைசேஷன் ஸ்டேஜ்ல வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் சண்டேஸ்ல வர்றதுனால எங்க ஹஸ்பண்ட் நிறைய நான் மிஸ் பண்ணுவேன். அந்த தடவை நீங்க கட்டாயமா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால வந்தாங்க. இவங்க நம்மளுடைய லைஃப் லைன் மகாலட்சுமி அக்கா அண்ட் மனோஜ் சார் அண்ட் அம்பிகா மேம் கூட ஒரு குரூப் போட்டோ. விபி கிருஷ்ணன் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். இவங்க எல்லாமே நம்மளுடைய டீம்மேட்ஸ் அண்ட் நம்மளுடைய
அபு அக்கா அண்ட் அந்த சைட்ல வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். நம்ம கஸ்தூரி சிஎல் மேம் கூட எடுத்த ஒரு போட்டோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட விபி கிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவலா எஜுகேட் பண்ணாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம சொல்லணும் அப்படிலாம் நினைக்காம நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா எடுத்த ஒரு போட்டோ. நானும் என் ஹஸ்பண்டும் இண்டிவிஜுவலா சார் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்த போட்டோ தான் இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வரோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் கையில கொடுத்துட்டு ஒய்ஃப் போட சொல்லுவாங்க. அப்ப சார் ஏதோ சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் அடிச்சு சிரிச்சாங்க. பட் என்ன சொன்னாங்கன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா இருந்ததுனால. ஆனா எங்க ஹஸ்பண்ட் பயங்கரமா ஹாப்பி. அவங்களுக்கும் அந்தக்கான ரெகக்னேஷன் சேர்த்து கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இது இன்னொரு ஃபீல்டு ஒர்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா திருபுவனம் பக்கத்துல நம்மளுடைய மகாக்கா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஸ்கூல்ல இருக்கிற அங்கன்வாடி, அவங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்க அங்கன்வாடியில எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே கூப்பிட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் டெமோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கொடுத்த ஒரு ஃபீல்டு ஒர்க் தான் இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணியோடைய ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிட்டு நாப்கின் டெமோ கொடுத்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்பிகா மேமோடைய பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே. நானும் எங்களுடைய பாப்பாவும் சேர்ந்து போய் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இமேஜஸ் தான் இது. ஸோ எனக்கு ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருமானத்தையும் தாண்டி நிறைய சந்தோஷம், நிறைய சொந்தங்களையுமே கொடுத்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு ஸ்பீச் தான். என்ன அப்படின்னா நம்மளுடைய சல்மா இடி மேம் சைட்ல வந்து ஒரு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்ப கண்ணா பிரதர் வர முடியாததுனால அம்பிகா மேம் வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கறத விட அக்கா நீங்க வரீங்களா, எனக்கு கூட வந்தா நல்லா இருக்கும்க்கா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால என் ஹஸ்பண்டுமே சரி ஓகே பாப்பா தனியா போதுல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ நானு அம்பிகா மேம் அண்ட் ஆதி சார், ஃபர்ஸ்ட் டைம் ஆதி சார் கார்ல வந்து நான் டிராவல் பண்றேன். நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இப்படி பண்ணணும் சிஸ்டர், உங்க மேல நிறைய ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா மேம் பேசிட்டு இருக்கும்போது பாப்பா சடனா அழுததுனால அந்த ஒரு ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நான் பண்ணேன். எங்க நான் சொதப்பிடுவணும் அப்படின்னு நினைச்சு நான் அந்த ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணேன். பட் ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி, பயங்கர சாட்டிஸ்ஃபைட். அந்த லாஸ்டா வந்து போகும்போது என்கிட்ட வந்துட்டு நீங்க ரொம்ப அழகா புரியுற மாதிரி தெளிவா பேசுனீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு சந்தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்கமிங் விபி நம்மளுடைய ஆதிமுருகன் சிடி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் கொடுத்தாங்க சல்மாக்கா. ஸோ அதுக்கான போட்டோஸ் தான் இது. ஃபைனலா நாங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி. அண்ட் உண்மையிலேயே சல்மாக்கா அவங்க பிரியாணியை ரொம்பவே நான் மிஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் அப்படிங்கறதுனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடமெண்டா இருந்ததுனால மெனக்கெட்டு எனக்காக வந்து பாத்தீங்கன்னா அக்கா அவங்க ஹஸ்பண்ட மறுபடியும் ஹோட்டல் அனுப்பிச்சு எனக்கு வெஜிடேரியன் வாங்கிட்டு வர வச்சாங்க. நான் சொன்னேன் அக்கா அவங்க பிரியாணி நான் சாப்பிடுறதுக்காகவே மறுபடியும் இன்னொரு நாள் நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ட நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா ஆக்சஸ் வந்து ப்ரெஷர் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அந்த பல விஷயங்களை தாண்டி நமக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குன்றத காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மனநிறைவோட சல்மாக்காவுடைய அம்மாவா இருக்கட்டும், சிஸ்டர்ஸா இருக்கட்டும் பார்த்து பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பரிமாறினாங்க. ஸோ அந்த போட்டோஸ் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபீல்டு ஒர்க். இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு. 5th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூல். ஸோ என்னுடைய அண்ணியோடைய பையன் அங்கதான் படிக்கிறாங்க. அவங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் டெமோ கொடுத்துட்டு ஒரு பிரசன்டேஷனுமே கொடுத்துட்டு வந்த ஒரு ஃபீல்டு ஒர்க் போட்டோஸ் தான் இது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா வந்து பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்ல இருந்தாலும் எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த நாப்கின் டெமோக்கு வந்தாங்க. பட் ஆனா போட்டோ எடுக்கும்போது அவங்கவுங்க வேலையை பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஒரு இதுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் லைன் என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு, இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, கூட படிச்ச ஃப்ரெண்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி போட்டாங்க. இவங்க மதுரை திருநகர்ல இருக்காங்க. ஸோ இவங்கள போய் நேர்ல போய் பார்த்து வீட்டுல பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு ஹோப் கொடுத்துட்டு நாப்கின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்துருச்சு. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு வந்த ஒரு போட்டோஸ் தான் அது. இது வந்து டீம்மேட்ஸோட எடுத்த ஒரு போட்டோ. சல்மாக்கா, நானு, கஸ்தூரி மேம், அம்பிகா மேம் எல்லாருமே இருப்போம். ஸோ அந்த நம்ம ரியோ கிராண்ட் ஹோட்டல்ல மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் சார் கொடுத்த ஒரு சூப்பரான பவர் பேக்கான ஒரு மீட்டிங் தான் இது. என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைடன்ஸ் கிடைச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட இண்டிவிஜுவல் கான்டாக்ட் ஒருத்தவங்களுக்கு நாப்கின் டெமோ. ஸோ அவங்க வந்து டைலர் ஷாப் வச்சிருந்தாங்க. அவங்க போயிட்டு கொடுத்த ஒரு போட்டோ. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 people மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்தப்போ
நம்ம கஸ்தூரி சிஸ்டர் பிக்கப் பண்ண அண்ணா வந்தாங்க. ஸோ அண்ணா கூட செல்ஃபி எடுத்ததே இல்லை, கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு போட்டோ தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனுபவம். இடிஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி saree வேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சுட்டு ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்தது. ஸோ மோகனா மேம் கூட ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோகனா மேமும் நர்மதா மேமும் ஒரே கலர், நானும் அம்பிகா மேமும் ஒரே கலர்ல வந்திருந்தோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிவேதா பிடிஎல் மேம். ஸோ அவங்க கூட எடுத்த ஒரு போட்டோ அண்ட் ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச ஒரு இதுதான். ஸோ நம்ம ஆக்சஸ்ல நம்ம இடிஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான saree ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த இமேஜ் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை காமராஜர் அரங்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல என்னோட சேர்ந்து நான் கலந்துக்கிட்ட ப்ரோக்ராம். ஸோ அவங்க கூட ராஜேஸ்வரி சிஸ்டர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ, நம்ம அம்பிகா மேம் அண்ட் கண்ணா பிரதர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ, நம்மளுடைய ஆதிமுருகன் சார் அண்ட் மனோ சார், ஒட்டுமொத்த டீம் இடிஸ் டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நின்று எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. அண்ட் ஃபைனலா நம்மளுடைய காமராஜர் ஈவென்ட் முடிஞ்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்மளுடைய ஆனரபிள் விபி கிருஷ்ணன் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் போட்டோ இது. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கட்டாயமா கிடைக்கும். அந்த டிஸ்கஷன் டைம்ல எடுத்த ஒரு செல்ஃபிஸ் தான் இது. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை குரோம்பேட்ல இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு ஒரு டிஸ்கஷன். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐகான் ஸ்டாருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா நான் ஸ்டேஜ் ஏறின ஒரு தருணம். ஸோ ஆதி சார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா ஒரு செல்ஃபி எடுத்தாங்க. அந்த போட்டோ தான் இது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்காங்க. நம்ம லதாக்கா அவங்களுடைய லைஃப் லைன் அழகுலட்சுமி அக்காவுக்கு ஆர்டர் போட்ட நம்மளுடைய நாப்கின் தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. அவங்க அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்ண போட்டோஸ் தான் அது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதுரை மாஸ் ஈவென்ட் லாவ் ஈவென்ட்டால நம்மளுடைய ஈடி சுதா மேம், ரதி மேம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து எடுத்துட்ட போட்டோஸ் தான் இது. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி saree வேர் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்க அழகுலட்சுமி அக்காவால வர முடியலங்கிறதுனால அவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா L1க்கான ரெகக்னேஷன் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமோட எடுத்த போட்டோஸ், நிறைய டீம் போட்டோஸ் தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய டான் பாஸ்கர் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா நின்று நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் டான் பாஸ்கர் சார் கூட போட்டோ எடுக்கிறேன். நிறைய தடவை வந்து பாக்குற சூழ்நிலை அமைஞ்சாலும் போட்டோ எடுக்கிற சூழ்நிலை அமைஞ்சது இல்ல. இதுதான் டீமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். நம்மளுடைய அபு சிந்து அக்காவுடைய சன். அவங்க அம்மா இந்த அளவுக்கு ஹோஸ்ட் பண்றாங்க, இந்த அளவுக்கு தைரியமா இருக்காங்க, இந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் நம்மளுடைய தம்பி தான். அவ்வளோ கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அம்பிகா மேம் கூட எடுத்த செல்ஃபி இது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா லதாக்காவுடைய பாப்பா மும்பைல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கூட எடுத்த போட்டோஸ். அண்ட் நம்ம ஜெனி மேம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நிறைய கைடன்ஸ் கொடுத்து என்னை வழிநடத்தக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளைன்ல மேமே ஒரு நபர்னு சொல்லலாம். அக்கா நீங்க பண்ணிடுவீங்க, இப்படிதான்க்கா அவ்வளவுதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்போட சொல்லக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். அவங்க கூட எடுத்த ஒரு போட்டோஸ். அண்ட் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லதாக்கா. மும்பைல இருந்து இதுக்காக வந்திருந்தாங்க. இவங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் என்னோட லைஃப் லைன் சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மகிழன் குட்டி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா ஒரு இண்டிவிஜுவல் போட்டோ எடுத்துருவோம். ஸோ இவன் கூட நான் எடுத்த போட்டோஸ் எங்க போச்சுன்னு தெரியல. சரி அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் இருக்க போட்டோவாது இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில், அதாவது நம்ம மதுரையில கோர் குரூப் மீட்டிங் வச்சாங்க இல்லைங்களா, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இது. ஸோ பாலா சார் கூட இண்டிவிஜுவலா எங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்ட போட்டோ. அண்ட் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்துக்கிட்ட டான் பாஸ்கர் சார் கூட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோஸ் தான் இது. அவ்வளவு ஹாப்பியா எங்க ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணாங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தன்மையா கூப்பிட்டு எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட விபி கிருஷ்ணன் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா மேமோட எடுத்துக்கிட்ட போட்டோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி காம்போல அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்மா மேம் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோஸ். இது வந்து என்னன்னா சூப்பரான ஒரு விஷயம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வேற மாதிரி வரப்போது, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அங்க போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரைட் மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வச்சாங்க. ரவுண்ட் டேபிள், கான்ஃபரன்ஸ் டேபிள் மாதிரி இண்டிவிஜுவலா போட்டு நமக்குன்னு ஒரு நேம் போர்டு வச்சாங்க. ஸோ இந்த ஒரு நேம் போர்டு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அவ்வளவு கெத்தா இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஒர்த்தான ஒரு கம்பெனில தான் நீ இருக்க, நீ இன்னும் உன்னோட எஃபோர்ட் போடுன்னு சொல்லி என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தீபாவளி பிரைஸ் வாங்கும் போது, அதாவது தீபாவளி போனஸா நம்மளுக்கு saree கொடுத்தாங்க இல்லையா, அப்ப எடுத்த ஒரு போட்டோஸ் தான் இது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாஸ் ஈவெண்ட்ல நடந்த
ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இடிஸ்க்கான போட்டோஸ் இது. இது எல்லாமே இடி ரெகக்னைசேஷன்ல நான் வாங்கின போட்டோஸ். இது ரீசெண்டா நம்ம சென்னை இப்ப நடந்த 7th இயர் ஆனிவர்சரியில என்னோட லைஃப் லைனோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாலா சார் அண்ட் சரவணன் சார் கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸ். ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே அந்த ஈவெண்டோடைய போட்டோஸ் தான். இது வந்து நானும் நிவேதா மேமும் டிராவலிங்ல ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ். அண்ட் டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் சாரோட நின்று வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஒரு கிளிக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு க்ரௌடு, சூப்பரான ஒரு என்ன சொல்றது, அந்த கேரளா செண்டு மேளத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து உள்ள அழைச்சிட்டு போனாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிவேதா மேம் கூட எடுத்த ஒரு செல்ஃபி. அண்ட் ஸ்வேதா மேம் கூட ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு போட்டோ. மேம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து அப்கமிங் விபி அப்படின்னு நாங்க கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு மேம். பயங்கர வாலு, பயங்கரமான வாய் சேட்டை, பிசினஸையும் தாண்டி எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து டீமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே வரிசையில உட்காந்துருந்தோம். அப்ப எடுத்த ஒரு செல்ஃபி தான் இது. ஆக்சஸ்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் சம்பாதிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல. ஏன் அப்படின்னா எல்லா போட்டோஸ்லயும் நான் பாத்தீங்க அப்படின்னா வெறும் செயினோட தான் இருப்பேன். நிறைய போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வெறும் கயிறு மட்டும் தான் போட்டிருப்பேன். ஏன்னா என்னோட எல்லா நகையுமே அடகுல இருந்துச்சு. பட் ஆனா இந்த ஆக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல எடுத்த அந்த 2 லட்ச ரூபாயை வச்சுதான் என்னுடைய தாலி செயின் அடகுல இருந்த SBI பேங்க்ல அடகுல இருந்த அந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில எடுத்தேன். ஸோ நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சக்சஸ் ஷேரிங்கா கொடுக்காம வீடியோவா கன்வெர்ட் பண்ணாம விட்டதுதான். ஸோ அப்படி பண்ணியிருந்தா அது நிறைய நம்ம நியூ பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உண்மையில நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு கம்பெனில இருக்கீங்க, கரெக்டான ஒரு இடத்துல இருக்கீங்க. எங்கேயுமே வேலை பார்த்தாதான் காசு. தயவு செஞ்சு நான் ஐடி போட்டேன், எனக்கு கீழே வந்து ஐடியா வரல, காசே வரலன்னு யாருமே நினைக்காதீங்க. உழைக்கணும். நம்ம சார் சொல்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா எனக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் கிடைக்கும். நான் இதுல வந்து என்னெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெள்ளி காப்பு, எனக்கு பிடிச்ச ஒரு வெள்ளி காப்பு, வெள்ளி செயின், வெள்ளி ரிங் அண்ட் ஒரு ஹெட்செட், வாஷிங் மிஷின், அடகுல இருந்த என்னுடைய 2 பவுன் சாரி 3 சவரன் தாலி செயின். ஸோ எல்லாமே நான் வெளியில எடுத்திருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. சர்வ நிச்சயமா ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃபை மாத்தும். என்னுடைய லைஃபை மாத்திருக்கு. ஸோ உங்களுடைய லைஃபும் மாத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒட்டுமொத்த உலகமே இதுதான். ஸோ நான், என் ஹஸ்பண்ட், என் தம்பி, அண்ணா, அண்ணி, பாப்பா. ஸோ நாங்க 6 பேர் மட்டும்தான் எங்களுடைய உலகம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிபட்டுறோம், நிறைய பணங்கள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால சொந்த பந்தங்கள்ல நிறைய விஷயங்கள் நாங்க இழந்துட்டோம். பட் ஆனா இப்போதைக்கு இந்த பிசினஸ்லயா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், எனக்கு உறுதுணையா பேக் போனா இருக்கக்கூடிய 4 நபர்கள், 5 நபர்கள் சொல்லலாம். குட்டீஸ் முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா போன் அடிச்சா எல்லாருடைய பேரும் கரெக்டா சொல்லுவாங்க. பாலா சார் போன் அடிக்கிறாங்க, ஆதி சார் போன் அடிக்கிறாங்க, அம்பியத்தை போன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கொண்டு வந்து கொடுத்து, நான் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, டிவி ஓடனா டிவி ஆஃப் பண்ணி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர். இப்ப கூட நான் பேசுறேன், இந்த சக்சஸ் ஷேரிங்க்கு நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு தம்பியை கூப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க, என்னை தனியா இங்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அது வேற விஷயம். ஆனா என்னுடைய அண்ணா, அண்ணி, அண்ணா பசங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாருமே என் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பா நான் ஆக்சஸ்ல ஜெயிப்பேன். நான் யாருக்காக ஜெயிக்கிறேனோ இல்லையோ கட்டாயமா என் ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் நான் நிச்சயமா ஜெயிப்பேன். இப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஆல் சீரீஸ் நம்மளுடைய பாலா சார், மனோ சார், ஜெனி மேம், ஆதி சார் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய அம்பிகா மேம்க்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் லீடர்ஸ். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். பேக் டு த ஹோஸ்ட். சூப்பர் அப்துல் சூப்பர் சஜீத் மேம். சூப்பர் மேம். எஸ் எஸ் மேம், மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஷேரிங்குமே கொடுத்துருக்கீங்க. நம்ம கவிதாவோட மேம்க்குமே தேங்க் பண்ணிக்கலாமா? லீடர்ஸ் எல்லாருக்குமே அன்மியூட் கொடுத்துருக்கேன். Thank you, Kavita ma'am. Thank you very much, Kavita ma'am. Thank you, Thank you, sister. Kavita ma'am. Congratulations. Same to Kavita ma'am. Congratulations. Thank you. Kavita madam.
தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ செல்வகவிதா மேம். தேங்க்யூ. உள்ளதா? தேங்க்யூ ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க்யூ கவிதா மேம். கவிதா சார். சூப்பர் இருந்தது. தேங்க்யூ மேம். கவிதா மேம் சூப்பர் யுவர் சக்சஸ் சாரிங். தேங்க்யூ. மனமார்ந்த சூப்பர் மேம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். சூப்பரான ஒரு செக்ஷன் சரிங்க. நிறைய பேர் வந்து ஃபுல்லா இருந்து கவனிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு ப்ளஸ் மேல இருந்தோம். ஆனா நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு செக்ஷன் சரிங்க ஃபுல்லா இருந்து கவனிச்சேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதை நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்க ரெடியா இருக்கேன். சாரி மேம், ஃபீட்பேக் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்ல. எஸ் மேம். நிவேதா மேம். வணக்கம் அபுசுந்தஸ் மேம், என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். எஸ். எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபுசுந்தஸ் மேம், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு ஹோஸ்டிங் ஃபர்ஸ்ட் டைம் மேபி பண்றீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? எஸ் சார். தேங்க்யூ சார். இல்லை சார், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து உங்களோட ஹோஸ்டிங் அப்படிங்கிறத கேட்குறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கவிதா மேம், ஸோ நிறைய வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை இந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல டிராவல் பண்ணி கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப 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 அழகான முறையில, ரொம்ப தெள்ள தெளிவா, பொறுமையா, ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பொறுமை இல்லாம இந்த இடத்துல வந்து வெளியில போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 148 நபர்கள் சம்திங், ஒரு 150 நபர்கள் இருந்த இடத்துல 74 நபர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அதுலயும் இப்ப 4 பேர் வந்து போயிட்டாங்க. ஸோ ரொம்ப 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 சூப்பரான ஒரு சக்சஸ் ஷேரிங். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிறத நான் கடைசி வரைக்கும் இருந்து, ஸோ கடைசி அந்த ஒரு பையனோட போட்டோவோட சேர்ந்து இருந்த அந்த ஃபேமிலி போட்டோ இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் இருந்து மேடம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்க பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவங்க படிக்கும்போது இருந்த விஷயங்களா இருக்கட்டும், இன்னும் அவங்களோட மேரேஜ்ல நடந்த விஷயங்களா இருக்கட்டும், மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஆக்சஸ்ல ஜாயின் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரான முறையில நிறைய விஷயங்களை இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு எல்லாம் ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதன் மூலமா நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இதே வாய்ப்பு தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ அபுசுந்தஸ் மேம், நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வேல்யூபிளான டைம் தான் ஃபீட்பேக்காக கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரதிதேவி ஈடி மேம், நீங்களும் ஹோஸ்டா தான் இருக்கீங்க மேம். ஓகே, தேங்க்யூ. வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா வந்து நான் கவிதா அம்மாட்ட பேசியிருக்கேன். அம்மான்னு அழகா கூப்பிடுவாங்க. நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணுவோம், ஜாலியாகவும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். அவங்களோட சக்சஸ் சரிங்க வந்து இன்னைக்கு முழுசா இவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்கன்னா, நானும் பொறுமையா வேலை முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலை. ஸோ அதை கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிடுவேன். நான் எல்லாருக்கும் நான் சொல்றதா நானும் கூட எடுத்துக்கிறது ஒரு விஷயம் அதுதான். எந்த ஒரு ஒர்க்லையும் எந்த ஒரு இதுலையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் சரிங்க யாரும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதுல இவ்வளவு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க கவிதா மேம் வந்து அதை வந்து யாருக்குமே சொல்லாம இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இதாக இருக்கு. மற்றபடி வந்து இந்த மாதிரி ஒர்க்ல வந்து நமக்கு இப்படியெல்லாம் ஒரு சக்ஸஸ் சரி கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஏன் நாம வந்து ஏதோ ஒரு வேலைக்கு எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கண்டிப்பா அமையாது. ஸோ இது வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து அது சார் சொன்ன மாதிரி 140 பேர் 50 பேர் இருந்தாங்க, 70 பேர் தான் பொறுமை இல்லாம போயிட்டாங்க. நம்மளோட பிசினஸ்ல நம்மளோட ஒர்க்ல வந்து இவ்வளவு தூரம் வந்து கவிதா மேம் சொல்லியிருக்காங்கன்னா
நாளைக்கு நம்மளும் அந்த இடத்துல இருப்போம், நம்மளும் நம்மளோட சக்சஸ சொல்லுவோம், எந்த ஒரு ஒர்க்லயும் சக்சஸ் சொல்ல மாட்டோம், இதுல சொல்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தேங்க்யூ செந்தில் கவிதா மேம், தேங்க்யூ அபு சுந்தர் மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரான ஒரு ஃபீட்பேக்கையுமே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட்டு நிவேதா மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம். எஸ் மேம், தேங்க்யூ மேம் வாய்ப்புக்கு. ஆக்சுவலா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. மை ஆல் டைம் டிராவலிங் பார்ட்னர் கவிதா இடி மேம். நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்களோட இதெல்லாமே அவங்களோட லைஃப் பத்தியும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி மேல வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இந்த சக்சஸ் ஷேரிங் மூலமாவே ரொம்ப தெரியுது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கு. அதை மீறி அவங்க மேல வரும்போது அதுவும் நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களா இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா என்னைய ஒரு ஆக்சுவலா மேமுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, அதர்லக்கு தான். இருந்தாலும் அந்த அந்த இதுவே இல்லாத மாதிரி தான் ஒரு பாண்டிங் எனக்கும் கவிதா மேமுக்கும் நடுவுல. ஆக்சுவலா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அடுத்த மேலும் மேலும் நீங்க வளர்றதுக்கு கண்டிப்பா நான் அந்த இறைவனை பிரார்த்திப்பேன் மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ மேம். சூப்பரான ஒரு ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு நிஷா மேம், நிஷா சிஎல் மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம். ஹாப்பி மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். கவிதா மேம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படிலாம் முன்னேறினேன் வச்சேன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருந்துச்சு அவங்களுடைய சக்சஸ் இதை கேட்கறதுக்கு. இவ்வளவு இது அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா அவங்க சொன்னது என்னதுன்னா, நான் இது மூலமா எடுத்த இன்கம்ல எடுத்த இதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், அதை நீங்க தப்பா பண்ணிடாதீங்க, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்களும் அதை ஷேர் பண்ணணும், ஆனா நான் பண்ண தப்பை நீங்க பண்ணிடாதீங்கன்னு நிறைய டைம் வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஷேரிங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பா மேம், உங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கும் வளர்றதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சேர்க்கிறேன் கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வெல் மேம் ஃபீட்பேக் மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஜெயந்தி சிடி மேம். எஸ் மேம். டைமண்ட் மாலை வணக்கம் மேம். வணக்கம் மேம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு ஹோஸ்டிங், திருக்குறளை தாண்டி ஹோஸ்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா செந்தில் கவிதா மேம்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய இந்த டைம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து சொன்ன செந்தில் கவிதா மேம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் உண்மைக்கும் அவங்களோட கொடுக்கக்கூடிய ஷேரிங், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கிளியர் கட்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நான் இன்னைக்கு என்னோட சக்ஸஸ் ஷேரிங்கை நான் கொடுத்தே முடிப்பேன் அப்படிங்கிற லெவலில் கொடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:50 வரைக்கும் ஆயிடுச்சு. இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு 70 நபர்கள் இருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்தாங்க. அவங்களோட இடி ரெகக்னேஷன் மட்டும்தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த இடத்துல ஷார்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இடி போஸ்டிங் மாலை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். ஆள் உயரம் மாலை மரியாதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஆக்சஸில் தான் கிடைக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நம்ம பட்டிருப்போம். ஆனால் இந்த பிஸ்னஸில் நம்ம ஆக்சஸ் கிடைச்சதே ஒரு காட் கிஃப்ட். அதுலேயுமே நம்ம சக்ஸஸ் ஷேரிங் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கிஃப்ட்டு. அதுலேயும் முதல்லையே ஒரு தடவை சக்ஸஸ் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க தெளிவாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தில் கவிதா மேம். எல்லாத்துக்குமே இது வாய்ப்பு தான். நம்மளும் இந்த இடத்துல சக்ஸஸ் ஷேரிங் கொடுக்குற அளவுக்கு வளர முடியும். வளர்ந்து நம்மளும் எல்லாருமே சக்ஸஸ் ஷேரிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக மேம் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுமே அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு வளரணும். அதை தாண்டி நானுமே இந்த ஒரு இடத்துல சக்ஸஸ் ஷேரிங் கொடுக்கணுமே ரொம்ப ரொம்ப அவளோடவும் ஈகராகவும் வெயிட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் சல்மா ஐடி மேம், ஹோஸ்டில் தான் இருக்கீங்க மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஸோ சூப்பர் மேம், சூப்பரான ஹோஸ்டிங். ஸோ செந்தில் கவிதா மேம் வந்து உண்மையிலே அவங்களுடைய ஷேரிங் வந்து கேட்க ஆர்வமாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ஷேரிங் நான் கேட்டிருந்தேன். பட் இருந்தாலும் செகண்ட் டைம் ஷேரிங் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஷேரிங் வந்து இன்னொன்று கேட்க ஆர்வமாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து உண்மையிலேயே அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் ரொம்ப ரொம்ப
தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு ஆக்சஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அவங்க லைஃப்ல வந்து நல்ல ஒரு விஷயத்துல கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சஸ்லயும் சரி அவங்க லைஃப்ல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கண்டிப்பா கடவுள் கிருபையை கொண்டு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நானும் அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கவிதா மேம். கங்க்ராச்சுலேஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரான ஒரு ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா ஐடி மேம். ஹோஸ்டில் தான் இருக்கீங்க மேம். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க மேம். எஸ் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் மேம். கிளியர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஒரு ஹோஸ்டிங். ஸோ வாழ்த்துக்கள் மேம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கவிதா மேம்க்கு ரொம்பவே தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையாவே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை நானுமே வந்துட்டு கவனிச்சிருந்தேன். ஆனா ஆல்ரெடி மேம் சக்ஸஸ் ஆரிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா பிடிஎஃப் அன்னைக்கு ஒரு மேம் பிரேக் ஆகுதா? மேம். எஸ் மேம். கிளியர் மேம். கண்டினியூ பண்ணிங்க மேம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ப்ராப்பராக இல்லாதனால மேம் வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, எனக்கு உண்மையாகவே அவங்க சொல்லும் போது அப்படியே எனக்கே கண் கிளங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு படிப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ உண்மையாகவே அவ்வளோ டெடிகேட்டிவாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஷேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேம் பிஸ்னஸ்ல ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அம்பிகா மேம் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நான் அமௌண்ட் ப்ராப்ளம்னால 1 டே டிலே ஆயிடுச்சு. ஆனா அந்த 1 டேல 20% ரெஃபரலா வந்துட்டாங்க. அப்போ அந்த பிளேஸ்மெண்டோட வேல்யூ பத்தி நியூவா ஜாயின் பண்ண பர்சனுக்கு எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா அந்த ஒரு நாள எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு கீழே தான் நம்ம போவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த மேம் நினைச்சேன். ஸ்வேதா மேம் வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு. ஸ்வேதா மேம். ஓகே மேம். கிளியரா இருக்கா என்னன்னு தெரியலையே. எஸ் எனக்கு மட்டும் தான் வாய்ஸ் கிளியரா இல்ல மேடம், கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே மேம். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ பற்றி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ மேம் வந்துட்டு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எதுவுமே ஷேர் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் மூலயமா அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கவிதா மேம். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ அபு சந்தோஷ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் மகேந்திரன் சார் இருக்கீங்க விஷன் டீம்ல இருந்து. சார் உங்களுக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். மேம் ஹாப்பி டைமண்ட் ஈவினிங் மேம். ரொம்ப பொறுமையா ஹோஸ்ட் பண்ணதுக்கு உங்க மனமார்ந்த மகேந்திரன் சார் வாழ்த்துக்கள். அவைலபிளா இல்லையா? மேம் தேங்க்யூ சார். கேக்குதா மேம்? கேக்குதுங்க சார். கேக்குதா மேம்? ஹாப்பி ஷேர் டைமண்ட் பண்ணுங்க ஈவினிங் சார். மேம். மேம் கேக்குதுங்களா? எஸ் சார். கிளியர் சார். மகேந்திரன் ஷேர் சார், உங்க பண்ணுங்க சார். வாய்ஸ் கேக்குது சார். ஓகே மேம். கவிதா மேம் அந்த வாழ்க்கை வரலாறு ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வருமானு பார்த்தா தெரியல. இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். பட் அவங்க ஒவ்வொரு விஷயமும் மறுக்காம ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் நிறைய பேர் இது கேட்டிருந்தாங்க. அந்த வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குமான்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. பட் நான் கடைசி வரைக்கும் கேட்டிருந்தேன். அடுத்தது அவங்க வாழ்க்கை வரலாறுக்கு அடுத்தது நம்ம ஆக்சஸ் வரலாறு, வாழ்க்கை வரலாறு. இந்த பிஸ்னஸ் பத்தி நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது இந்த இவங்க கொடுத்த ஷேரிங்ல யாராவது இந்த பிஸ்னஸ் இருக்குமா, முடியுமா, நடக்குமா, என்னால் ஐடி எடுக்க முடியுமான்னு யாராவது கேள்வி கேட்டா கண்டிப்பா கேள்வியே கேட்கக்கூடாது. பிஸ்னஸ் கொடுத்தா உடனே வந்துடணும். அந்த அளவுக்கு அவங்க ஷேரிங் கொடுத்துருக்காங்க மேம். இந்த பிஸ்னஸ் அப்படி இருக்கு. எனக்கு கண்டிப்பா. இத்தனை நாள் கொஞ்சம் நானும் முன்ன பண்ண இருந்தேன். இன்னைக்கு ஒரு 100 யானைக்கு இருக்கிற பலம் எனக்கு வந்திருக்கு மேம். இந்த பிஸ்னஸ் இப்படிதான் இருக்கு. இந்த பிஸ்னஸ் இவ்வளவு இருக்கான்றதும் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். நிறைய இருக்கு. இவ்வளவு எல்லாம் பண்றாங்களா, இவ்வளவு கண்டிப்பா சார். இருக்குமா இந்த சூப்பர் சார். பிஸ்னஸ் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நல்லா இருக்கு மேம். இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்களுமே வளர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். அருள் ஞானம் சார். டைம் டன் ஆயிடுச்சு. போதும். இனிமே வந்து ஃபீட்பேக்கு டைம் டன் ஆயிடுச்சு. வாய்ப்பு இன்னும் ஒரு நன்றி. 2% இருக்கணும். குட் ஈவினிங். மட்டுமே ஃபீட்பேக் கேட்டு என்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். அருள் ஞானம் சார். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஷேர் பண்ணுங்க சார். வாய்ஸ் கிளியரா இருக்காமா? ஹலோ மேடம், வாய்ஸ் கிளியரா?
எஸ் எஸ் சார் எஸ் கிளியர் சார் சார். எஸ் சார் கிளியரா இருக்கா சார்? கவிதா மேடத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காங்க. அப்பா இல்லாம அம்மா அரவணைப்புல வளர்ந்து, அண்ணன் அரவணைப்புல வந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு ஆக்சிஸ்குள்ள உள்ள வந்து நிறைய சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய நிறைய சக்சஸ் பண்ணணும். நிறைய 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 சம்பாரிச்சு நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய வாழ்த்துக்கள் பெறணும் அப்படின்ட்டு மனமார வாழ்த்துக்கிறேன்மா. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரான ஒரு ஃபீட்பேக்குமே கொடுத்துருக்கீங்க. குமார் சார், உங்களுக்குமே அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். அருமையான கோஸ்டிங், மனமார வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார். அது எல்லாமே வந்து சக்ஸஸ் சரிங்க கவிதா மேம் கொடுத்தது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சக்ஸஸ் சரிங்க அவருக்கு கொடுத்ததுல வந்து நம்மளாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான கொடுக்கணும். ஆனால் அருமையாக சொல்லியிருந்தாங்க. நம்மளாம் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்கு சொல்லிக்கிறேன் மேம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரான ஒரு வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக்குமே கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். டைம் லீடர்ஸ் டைமே டன் ஆயிடுச்சு. நம்ம மேம்க்குமே தேங்க் பண்ணிவிட்டு என்னோட ஷேரிங்குமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவுமே வந்து மேம் வந்து ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. நான் இவ்வளோ தடைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ தடைகளையும் அவங்களும் தாண்டி கடந்து வந்திருக்காங்கங்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பாக இன்னுமே நம்ம சார்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, மோட்டிவேஷனல் ஆகாதீங்க, அதை ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம லீடர்ஸ் எல்லாருமே. நம்ம சாருமே அதான் சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம மோட்டிவேஷன் ஆகிறத தாண்டி நம்ம ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாருமே வளரணுமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னோட ஆல் இடிஎஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிட்டு நம்ம செக்ஷனை வந்து எண்டாக பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே அன்மியூட் கொடுக்குறேன். தேங்க்யூ கவிதா மேடம். தேங்க்யூ கவிதா மேம். தேங்க்யூ கவிதா மேம். தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேம். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் லீடர். எண்டாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.